எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை அலுவலர்கள் மற்றும் சமூக சேவை உத்தியோகத்தர்கள் போட்டி பரீட்சைகளுக்கான வழிகாட்டல் செயலமர்வு இன்றைக்கு நாங்கள் நுண்ணறிவு அல்லது உளச்சார்பு, பொது விவேகம் என்று வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்ற எங்களால் ஐக்கியூ என்று அறியப்படுகிற வினாத்தாள் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே பதிவிடப்பட்ட ஒரு வினாத்தாள். பெரும்பாலானவர்கள் இதற்குரிய விடைகளை தயார் செய்து கொண்டு வந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களுடைய இலக்குகளை அடைவதை இலகுபடுத்த வேணும் என்றால், உங்களுடைய வெற்றியை இலகுபடுத்த வேணும் என்று கருதினால் நிறைய ஹோம்வொர்க் செய்ய வேணும். அதுல தெளிவாக இருங்க. சரிதானே? ஐக்கியூ எல்லாம் எந்த அறிவும் இல்லை, இது ஒரு திறன். இப்போ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கூட கூட பயிற்சி செய்கிறீங்களோ அந்த அளவு வேகமாக இலகுவாக உங்களுடைய பரீட்சையை செய்யக்கூடியதாக இருக்கும். இல்லை எனக்கு தெரியும், இப்படித்தான் நான் செய்வேன் என்று சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய இலக்குகளை அடைவதை சில நேரம் அது கடினமாக்கலாம். நிச்சயமா செய்து செய்து பழக 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 புதிய நுட்பங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இலகுவான வேகமான விடைகளை வழங்குகிற வல்லமை உங்களுக்கு வந்து சேரும். நம்ம அதுக்கு ஏற்றபடி பார்த்துக் கொள்ளுங்க. நாங்கள் இதுல ஒவ்வொரு வகையான வினாக்களுக்கும் எவ்வாறு விடையளிக்க வேணும் என்றதை தான் பார்க்க போறோம். நானும் நீங்களும் சேர்ந்துதான் கலந்துரையாடுவோம். கேட்கிற போது பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறவர்கள் உங்களுடைய மெக்கை ஒன் பண்ணுங்க. இப்படி மெக்கை ஒன் பண்ணி முடிய நான் அதுல பெயர் சொல்லி கேட்பேன். நீங்க ஒன் பண்ணி இருக்கிற எல்லாரும் ஒரே நேரத்துல கதைக்க வேணாம். சரிதானே? இப்ப எல்லாருமே பேரோட தான் இருக்கிறார்கள். பேர் இல்லாதாக்களை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். யாரோ ஒருவர் தான் இலக்கத்தில் இருக்கிற டி 2023 40 டி 2023 40 டி என்று சொல்லி இருக்குது. அவரும் பேரை மாறி கொள்வது நல்ல. அவரோ யார்? சரிதானே? அப்ப நாங்கள் இல்லைன்னா அந்த பெயரை சொல்லி கூப்பிடுவோம் அவர். சரி, இப்ப நாங்க பார்க்கிறோம். முதல் 4 வினாக்களுக்கான கேள்வி. இதை நாங்கள் சொல்லுகிறது தொடர்பு படுத்தும் திறன். இந்த தொடர்பு படுத்தும் திறனை பரீட்சிக்கின்ற 2 வினாக்கள் இங்க இருக்குது. 22ல இருந்து 25வது வினா, 1ல இருந்து 4வது வினா. அதுல 4 வினா, இதுல 4 வினா, 8 வினாக்கள் இருக்குது தொடர்பு படுத்தும் திறனை பரீட்சிக்கிற வினாக்கள். சரிதான்? அப்ப நாங்கள் இந்த வகையான வினாக்களை கலைக்க போகிறோம். இதுல பாருங்க, முதலாவது சொல்லியிருக்கு, கேயிலும் பார்க்க ஏ கட்டை, ஆனால் ஓவிலும் பார்க்க பாரமானவன். இப்ப எங்களுக்கு தெரியுது, இங்க விடயம் 2 விடயங்களை தந்திருக்கிறார்கள். நபர்களோடு தொடர்புபடுத்த வேண்டி இருக்குது. ஒன்று உயரம் சார்ந்தது, 2வது பாரம் சார்ந்தது, நிறை. அப்ப உயரம், நிறை என்கிற 2 தகவல்கள் நபர்களோடு தொடர்புபடுத்தி தரப்பட்டிருக்கு. கே, ஏ, ஓ, எல், எம், என் என்கிற நபர்களை உள்ளடக்கியதாக தந்திருக்கிறாங்க. இப்ப நாங்கள் இதை எப்படி குறித்து செய்து பார்க்கலாம், எப்படியாக இந்த வினாவை அணுகலாம் என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது சொல்றாங்க, கேயிலும் பார்க்க ஏ கட்டை, ஆனால் ஓவிலும் பார்க்க பாரமானவன். யார் ஓவிலும் பார்க்க பாரமானவன்? இந்த வசனத்தினுடைய எழுவாய் யார்? சரிதானே? ஏதான் இந்த வசனத்தினுடைய எழுவாய். அப்ப ஏ என்பவர் கேயிலும் பார்க்க கட்டையானவர். அப்ப நாங்கள் முதல் நிரல்ல மேலே இருந்து கீழாக குறிச்சு கொண்டு வருவோம். கேயிலும் பார்க்க ஏ கட்டையானவர். இப்ப நாங்கள் 2 நிரல் போட்டு அதை குறிச்சு கொண்டு வருவோம். ஒரு நிரலுக்குள்ள உயரத்தை குறிப்போம், மற்ற நிரலுக்குள்ள பாரத்தை குறிப்போம், நிறைய குறிப்போம். சரிதானே? அப்ப பாருங்க, முதலாவதாக நாங்க பார்க்கிறோம், கேயிலும் பார்க்க ஏ கட்டை. அப்ப கேய மேல போட்டோம் என்றால் உயரம் கூடினவரை மேல போடுவோமாக இருந்தா ஏ கீழே இருப்பார். நாங்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டு இப்படியான கேள்விக்கு குறிக்க வேணும். ஏனென்றால் இடையக்குள்ள கேக்கும் ஏக்கும் இடையில யாராவது வரலாம் தானே. கேயிலும் பார்க்க ஏ கட்டை, ஆனால் ஓவிலும் பார்க்க பாரமானவன். அப்ப நாங்கள் இந்த கோட்டுக்கு
வலதுபுறமாக நிறைய குறிப்போம். ஓவிலும் பார்க்க பாரமானவன். அப்ப நாங்கள் ஓவை இங்க குறிப்போமாக இருந்தால் ஏ ஓவுக்கு மேல வருவார். ஓவிலும் பார்க்க பாரமானவர். எல்லிலும் பார்க்க கே உயரமானவர். இப்ப எங்களுக்கு பிரச்சனை, கேக்கு கீழே தான் எல் வருவார். எல்லிலும் பார்க்க கே உயரமானவர். சரிதானே? இந்த பகுதியில உயரமும் இந்த பகுதியில நிறையும் தானே நாங்க குறிக்கிறோம். இப்படி எல்லாம் அங்க எழுதி கொண்டிருக்கிறீங்கள. நான் முதலாவது வகுப்பில் இருக்கக்கூடிய எளிமையாக சொல்லுவேன். எல்லும் பார்க்க கே உயரமானவன். இப்ப எல் எங்க வருவார்? இந்த கேக்கு கீழே தான் வருவார். இந்த ஏரியாவில் எங்கேயோ வருவார். எல் எங்கு என்று எங்களுக்கு தெரியாது. ஏக்கு மேல வருவாரா கீழே வருவாரா அது தெரியாது எங்களுக்கு. இப்ப கேயிலும் பார்க்க ஏயும் எல்லும் உயரம் குறைந்தவர்கள் என்பதுதான் தெரியும் எங்களுக்கு. எல்லிலும் பார்க்க கே உயரமான. அப்ப கேக்கு கீழே எல் வருவார். எங்களுக்கு தெரியாது இந்த ரேஞ்ச் எங்க வரைக்கும் போகும். இங்கே எங்கேயோ ஒரு இடத்துலதான் இருக்க போறாரு இந்த ஏரியா. சரிதான். நாங்கள் ஓரமா அவரை குறிச்சு வைக்கிறோம். யார? எல்லை குறிச்சு வைக்கிறோம். எல்லை குறிச்சு வைக்கிற இடம் சரியானது அல்ல. அது ஏக்கு கீழையும் பெறலாம் மேலையும் பெறலாம். நாங்கள் ஒரு சந்தேகத்துல இந்த ஏரியாவில எல்லாம் குறிக்கிறோம். கேக்கு கீழே. சரி, வேற தகவல் வரையக்குள்ள பார்ப்போம். ஓவிலம் பார்க்க பாரம் குறைந்தவன் ஆவான். யார் ஓவிலம் பார்க்க பாரம் குறைந்தவன்? யார் ஓவிலம் பார்க்க? 4-5 பேர் கதைச்சா ஒரு திட்ட கதையும் விளங்காது. சரி, கேதான் எழுவாய். கே உயரமானவன், ஆனால் ஓவிலும் பார்க்க பாரம் குறைந்தவன். இங்க கே என்பவன் எல்லிலும் பார்க்க உயரமானவன் என்று எழுதி இருந்தா தெளிவாய் இருக்கும். உங்களுக்கு தெளிவுபடுத்துறத வச்ச வேலை இல்லை, உங்களை குழப்புறதான் வச்ச வேலை. அப்ப அதுக்கு ஏற்றபடி நீங்க பார்க்கணும். எல்லிலும் பார்க்க கே உயரமானவன், அது சரி. எல்லிலும் பார்க்க கே மேல இருக்கிறார், சரி, சரிதானே? ஆனால் ஓவிலும் பார்க்க பாரம் குறைந்தவன். அப்ப ஓ என்பவருக்கு கீழே தான் கே இருப்பான். கொஞ்சம் இடைவெளி விட்டு எழுதுவோம் இப்படியான போது. சரிதானே? நான் மவுசால் எழுதிய கே எல்லாம் வேற மாதிரியா தெரியும். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வடிவா எழுதுவீங்க. சரியா? அடுத்தது பாருங்க. ஏயிலும் பார்க்க எல் உயரமானவனும் பாரம் குறைந்தவனும் ஆவான். ஏயிலும் பார்க்க எல் உயரமானவனும், ஏயிலும் பார்க்க எல் உயரமானவன். அப்போ ஏக்கு மேல கொண்டே எல்ல போடுவோம். ஏயிலும் பார்க்க உயரமானவன் சார். அங்கால வரும். சாரி, வெயிட்டுக்கு நேரா போட்டுட்டீங்க சார். ஓகே ஓகே ஓகே. நிறைய வராது சார். எல் ஏயிலும் பார்க்க எல் உயரமானவனும். அப்ப நாங்கள் இந்த எல்லை கொண்டு போய் சந்தேகமா போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப இதுக்குள்ள போடலாம். என்ன? ஏயிலும் பார்க்க எல் உயரமானவனும் பாரம் குறைந்தவனும் ஆவான். இப்ப அடுத்த பிரச்சனை வருகிறது. ஏக்கு கீழே எல் எங்க என்று தெரியாத ஒரு சைட்டா போட்டு திருப்பியும் அந்த பிரச்சனை வருது. ஓவுக்கு கீழையா மேலையா, கேக்கு கீழையா மேலையா எனக்கு தெரியல. நாங்கள் சைட்டா போட்டு வைப்போம். ஏயிலும் கீழே. ஏயிலும் பார்க்க எல் பாரம் குறைந்த. ஓவிலும் பார்க்க எம் கட்டையானவன். ஓவிலும் பார்க்க எம் கட்டையானவன், ஆனால் எண்ணிலும் பாரமானவன். இப்ப ஒரு புது பிரச்சனை இதுவரைக்கும் வரையில். ஓவிலும் பார்க்க எம் கட்டையானவன். அப்ப நாங்கள் இங்கே ஒரு இடத்தை எழுதி வைப்போம். ஓவிலும் பார்க்க எம் கட்டையானவன் இந்த சைட்டுக்குள்ள போடுவோம். ஓ என்பவர் இப்படி இருந்தால் எங்க இருப்பார் என்று தெரியாது, ஆனால் போட்டு வைப்போம். எம் கட்டையானவன். ஓவிலும் பார்க்க எம் கட்டையானவன், ஆனால் எண்ணிலும் பாரமானவன். இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. நிறையக்குள்ள எண்ணுக்கு மேலே எம் இருப்பார் என்று தெரியும். என் என்பதற்கு மேல எம் இருப்பார். அது எங்க வரும் என்று எங்களுக்கு தெரியாது. எண்ணிலும் பாரமான, எண்ணுக்கு மேலே எம் இருப்பான். கேயிலும் பார்க்க என் உயரமானவன். கேயிலும் பார்க்க என் உயரமானவன். கேயிலும் பார்க்க என் உயரமானவன் என்றா கேக்கு மேலதான் என் வரப்போவேன். இது எங்களுக்கு தெரியும். கேக்கு மேல என் வரப்போவேன். கேயிலும் பார்க்க
என் உயரமான ஏயிலும் பாரமானவன். அப்ப இப்படியே இந்த ஒழுங்கை மாத்தி விடலாம். ஏக்கு மேல என் பெற போறார், அதுக்கு மேல எம் பெற போறார். இங்கே அழிச்செழுதலாம், அங்க எங்கள் வெட்டி போட்டு எழுதுவோம். என்ன ஓ ஏக்கு மேலே என் இருப்பார் என்றால் நாங்கள் முதல் பார்த்திருக்கிறோம் எண்ணுக்கு மேலே எம் இருப்பார். அப்போ பிரச்சனை முடிஞ்சது. சரிதானே? கேயிலும் பார்க்க என் உயரமானவன், ஆனால் ஏயிலும் பாரமானவன். அப்ப ஏக்கு மேல என், எண்ணுக்கு மேல எம் என்று முதல் சொல்லியாச்சு. அடுத்தது பாருங்க, ஏயிலும் பார்க்க ஓ கட்டையான், எல்லிலும் பார்க்க பாரம் குறைந்தவன். ஏயிலும் பார்க்க ஓ கட்டையானவன், ஏயிலும் பார்க்க ஓ கட்டையானவன் என்றால் அப்ப ஓ கீழே வரப்போகிறார். ஓ கீழே வருவார் என்றால் அவருக்கு இருக்கிற எம் இன்னும் கீழே வரப்போகிறார். சரியா? அப்ப இதை நாங்கள் வெட்டலாம். ஓவிலும் பார்க்க எம் தொடர்பான தகவல் தந்திருக்குது. ஓவிலும் பார்க்க எம் கட்டையானவன், எண்ணிலும் பாரமானவன். எண்ணிலும் பாரமானவன் என்கிற போது ஒரு பிரச்சனை ஒன்று வரப்போகுது. இப்ப இதுல நிறை தொடர்பாக இந்த ஓவை நாங்கள் எங்க போட வேண்டி இருக்குது? கேயிலும் பார்க்க என் உயரமானவன், ஆனால் ஜேயிலும் பாரமானவன். கேயிலும் பார்க்க என் உயரமானவன், அது சரி, பதிஞ்சிட்டோம். ஏயிலும் பாரமானவன், என் சரி. அடுத்த பகுதி என்ன பார்க்கிறோம்? ஏயிலும் பார்க்க ஓ கட்டை, கீழே போட்டாச்சு. ஓ எல்லிலும் பார்க்க பாரம் குறைந்தவன், எல்லிலும் பார்க்க பாரம் குறைந்தவன். அப்போ எல்ல நாங்கள் இதுக்குள்ளேயே கொண்டே போடலாம். அப்படி சைட்ல போட்டு வச்சுனாங்க தானே, எல்ல இதுக்குள்ள போடலாம். ஏயிலும் பார்க்க ஓ கட்டையானவன், எல்லிலும் பார்க்க பாரம் குறைந்தவன். ஓகே, ஓ கீழே வரப்போட்டேன். அப்ப இவ்வளவும் குறித்து வச்சுட்டோம் என்றால் இனி இந்த ஒழுங்குக்குள்ள கேள்வியை பார்ப்போம். ஜே கே எல் எம் என்பவர்களில் பாரம் குறைந்தவர் யார்? எம் பாரம் குறைந்தவர். என்ன இதுல பாரம் குறைந்தவர் எம். அடுத்தது எல்லிலும் பார்க்க பாரமானவனும் உயரமானவன். எல்லிலும் பார்க்க எல்லிலும் பார்க்க பாரமானவனும் உயரமானவன் என்ற கருத்து என்ன? சார் முதலாவதுக்குரிய ஆன்சர் கே. சாரி, அப்போ ஏ கே எல் எம் என்பவர்களில் பாரம் குறைந்தவர் யார்? ஓகே, பாரம் கே, இது முதலாவது ஆன்சர். ஓகே, நாங்கள் உயரத்தை பார்த்துபடி எழுதி கொண்டிருக்கிறோம், தவறுதலா சொல்லிட்டேன். சரி, அடுத்தது பாருங்க, எல்லிலும் பார்க்க பாரமானவனும், எல்லிலும் பார்க்க பாரமானவனும் உயரமானவனும் யார்? என்ன கேள்வி? என்ன ரெண்டிலையும் மேல இருக்க வேணும், இருக்க வேணும், இருக்க வேணும். சரிதானே? எல்லிலும் பார்க்க உயரமானவர்கள் 2 பேர் தான் இருக்கணும், என்னும் கே. அந்த என் கே என்பவர்கள யார் நிறக்கூடியவர்? எல்லிலும் பார்க்க என். ஆகவே என்ன சொல்றது? என்ன விட என்ன சொல்றீங்களா? விளங்கையில எனக்கு விளங்கல சார். எல்லிலும் பார்க்க பாரமானவனும் உயரமானவனும், எல்லிலும் பார்க்க பாரமானாக்கள் 2 பேர் இருக்கணும், என்னும் கேயும். அதே போல எல்லிலும் பார்க்க உயரமானாக்கள் 3 பேர் இருக்கணும், எம் என் ஏ. எங்களுக்கு எப்படி வேணும்? எல்லிலும் பார்க்க பாரம் கூடியவராகவும் இருக்கணும், உயரம் கூடியவராகவும் இருக்க வேணும். யார் இருக்கிறோம் அப்படி? மட்டும்
தெரியல. எல்லிலும் பார்க்க உயரம் கூடினாக்கள் 2 பேர் தான் இருக்கணும். பாரம் கூடினாக்கள் 3 பேர் இருக்கணும். எங்களுக்கு கேள்வி எல்லிலும் பார்க்க பாரமானவராகவும் இருக்கணும், உயரமானவராகவும் இருக்க வேணும். அப்படி இருக்கிற ஒரு ஆள் தான் இருக்கிறேன் என். சரி, 3வது கேள்வி போகன். பின்வருவோரில் யார் ஏயிலும் பார்க்க உயரமாகவும் பாரமாகவும் இருப்பார்? ஏயிலும் பார்க்க உயரம் பார். உயரமான ஆளார் என் மட்டும் சார், என் மட்டும். என் மட்டும். ஏயிலும் மட்டும் ஏயிலும் பார்க்க உயரமாகவும் பாரமாகவும் இருக்கிறார்கள். உயரமாக இருக்கிறார்கள் NKL. சரிதானே? இங்க ஏயிலும் பார்க்க பாரமாக இருக்கிறார்கள் என்னும் என்னும். அப்ப பொதுவான விடை என்ன? என் மட்டும். சரிதானே? எல்லிலும் பார்க்க கட்டியாகவும் ஏயிலும் பார்க்க பாரம் குறைவாகவும் இருப்பவர். எல்லிலும் பார்க்க கட்டியாக எத்தனை பேர் இருக்கணும்? 3 பேர். எல்லிலும் பார்க்க ஏயிலும் பார்க்க பாரம் குறைவாக எத்தனை பேர் இருக்கணும்? 3 பேர். 3 பேர். இதுல ஓ மட்டும். சரிதான், ஓ மட்டும். சரியா? இதை செய்யறதன் மூலமாக நீங்கள் பெறுகிற பயன் என்னன்னா, இந்த கேள்வி எங்க வரப்போறது இல்லை. இப்படி ஒரு கேள்வி வரையக்க இந்த கேள்வியை எப்படி அணுகலாம் என்பதை பற்றி தான் நாங்கள் கதைக்கிறோம். இப்படி ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் உயரம், நிறை, நேரம், பெற்ற புள்ளிகள் இந்த மாதிரியான தகவல்களை தருவார்கள். பெரும்பாலும் நீங்கள் மிக கடினமான ஒரு வினாவை எதிர்பார்க்க தேவையில்லை. ஒரு நாடளாவிய சேவை பரீட்சைக்கு ஒரு SLAS ஓப்பனுக்கு வார அளவுக்கு கடினமான வினாக்கள் உங்களுக்கு வராது. சரிதானே? ஓரளவுக்கு இந்த மட்டத்திலான வினாக்களை நாங்கள் பயிற்சி செய்தால் போதுமானது. மிகவும் கடினமான வினாக்களுக்கு நாங்கள் போக தேவையில்லை. இப்படி வந்தால் நீங்கள் இதுபோல ஒழுங்குபடுத்தலாம். சில வேளைகள்ல பிள்ளைகள் இவ்வாறு ஒழுங்குபடுத்துற நேரத்துல சில பேரு எங்க போடுறேன்னு தெரியாமல் இருக்கும். அப்ப அந்த நேரங்கள்ல நீங்கள் குழப்பம் அடைய தேவையில்லை. இப்ப நாங்க முதல் பார்த்தோம் தானே, எல் என்பவரை இதுக்கு கீழே போடணும், ஆனா துல்லியமா எங்க போடுறேன்னு தெரியல. அந்த நேரம் ஒரு சைட்டா போட்டு வைக்கிறேன். சைட்டா போட்டு வச்சால் நீங்க கடைசி வரைக்கும் நான் ஒழுங்குபடுத்தி அடுக்கி போட்டு தான் போவேன் என்று அடம் பிடிக்க கூடாது. வருஷக்கணக்கானாலும் அடுக்க இல்லாம இருக்கலாம். சில தகவல்கள் போதாம இருக்கும். அப்ப அதுக்குள்ளே கேள்வி கேட்க மாட்டேன். அந்த நீங்கள் ஒழுங்குபடுத்தக்கூடியதை மட்டும்தான் கேள்வியாக கேட்பார். அப்போ நீங்கள் ஒழுங்குபடுத்தி எழுதி போட்டு பிரச்சனைக்குரியது, சந்தேகத்துக்குரியதை எழுத தேவையில்லை, பேசாம வச்சுக்கொள்ளு. சரிதானே? பேசாம வச்சு கொண்டுட்டு அது கேள்வியை பார்க்கலாம். நீங்க அந்த விடயத்தை செய்யாமலே விடைக்கு போகக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அப்படி கேள்வி வரைக்கும் அதை புரிஞ்சு கொள்ளலாம். நெருக்கடிப்பட தேவையில்லை. இந்த தொடர்புபடுத்தும் கேள்விகள்ல அடுத்த கேள்வி 22ல இருந்து 25 மட்டும் இருக்குது. இதை ஒழுங்குல பார்ப்போம் என்று யோசிக்கிறேன் நான். சரிதானே? சரி, இந்த முதல் பக்கத்துல இருக்க கேள்விகளை பார்ப்போம். பார்த்துட்டு அங்கால நிலைமையை பார்த்து செய்யும். சரி, 5வது கேள்வி பாருங்க. இதுல தொட்டி ஒன்றில் 8ல் 5 பங்கு நிறைய நீர் இருந்தது. அதிலிருந்து 9 லிட்டர் நீர் எடுத்த போது மிகுதி 4ல் 1 பங்கு ஆகியது. தொட்டியின் கொள்ளளவு யாது என்று கேட்குது. இது சாதாரணமாக ஒரு பின்ன கணக்கு தானே. அந்த பின்னம் எல்லாத்தையும் போட்டு அதுக்கு பொமசி எடுத்து அப்படியெல்லாம் மினக்கட்டி நீங்க செய்யக்கூடாது. அப்படி செய்தீங்கன்னா நேரத்தை கொண்டு போய். தொட்டி ஒன்றில் 8ல் 5 பங்குக்கு நீர் இருக்குது. சரிதானே? அப்ப இதை நாங்கள் எங்களுக்கு குறிச்சு வச்சு கொள்ளலாம். 8ல் 5 பங்கு இருக்குது. ஞாபகம் வச்சு கொள்வோமே. சரி, இப்ப சும்மா ஞாபகத்துக்காக குறிச்சு வைக்கிறோம். 8ல் 5 பங்குக்கு நீர் இருக்குது. 9 லிட்டர் எடுத்த உடனே இப்ப எவ்வளவு தண்ணி இருக்குது தொட்டியில? 4ல் 1. 4ல் 1 பங்கு. 4ல் 1 என்றால் அது 8ஆகவே நாங்க கருத்தில் எடுக்கணும். சரிதானே? மனசுக்குள்ள அது 8ல் 2ஆகவே எடுக்க வேண்டும்.
சரியா? அப்போ எத்தனை பங்கு நீர் வெளியில் எடுத்திருக்கணும்? 8 3 பங்கு எடுத்திருக்கணும். 3 பங்கும் எவ்வளவு தண்ணி? 9 லிட்டர் 9 லிட்டர். அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 3 எத்தனை பங்கு? மொத்தம் எத்தனை பங்கு? மொத்தம் 8 பங்கு சார். 8 பங்கு 3 லிட்டர் பங்கம் எவ்வளவு? சரி, இப்படி மனக்கணக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இதை பழகிக்கொள்ளவும். இப்படியான கேள்விகள் வருகிற நேரத்தில் அதுக்குள்ள ஒரு நுட்பம் இருக்கும், அதை புரிஞ்சு கொள்ள வேணும். பாருங்க, 8ல் 5 மிச்சம் 8ல் 2, ஆகவே 3 பங்கு எடுத்துட்டாங்க. 3 பங்கு 9 லிட்டர், ஆகவே ஒரு பங்கு 3 லிட்டர், மொத்தம் 8 பங்கு தானாங்க. அப்ப 8 24 லிட்டர். இது விளங்காதாக தயவு செய்து கேளுங்க, திருப்பி சொல்லுங்க. ஓம் சார் திருப்பி சொல்லுங்க. தொட்டி ஒன்றுல 8ல் 5 பங்கு நிறைய நீர் இருந்தது. அப்ப தொட்டியில இருக்கிற தண்ணீர் அளவு எவ்வளவுன்னு சொல்றாங்க? 5 பங்கு. அதுல 9 லிட்டர் தண்ணியை எடுத்துட்டாங்களாம். எடுத்த உடனே மிகுதி 4ல் 1 பங்கு ஆக மாறியது. 4ல் 1 என்றால் இதையும் நாங்கள் 8ன் பங்காகவே மாத்தினோம் என்றால் 8ல் 2. 8ல் 2 தான் இப்ப இருக்கு. முதல் 8ல் 5 இருந்தது. இப்போ 9 லிட்டர் தண்ணியை எடுத்த உடனே 8ல் 2 ஆகிட்டுது. ஆகவே நாங்கள் எடுத்த தண்ணி அந்த 9 லிட்டர் என்பது 8ல் 3. முதல் 8ல் 5 இருந்தது, இப்ப 8ல் 2 இருக்கிறபடியால எடுத்த தண்ணியின் அளவு 8ல் 3. 8ல் 3 பங்கு தான் அந்த 9 லிட்டர். 3 பங்கு 9 லிட்டர் என்றால் ஒரு பங்கு 3 லிட்டர். மொத்தமே எத்தனை பங்கு அங்க இருக்குது? 8 பங்கு தான் இருக்குது. ஒரு பங்கு 3 லிட்டர் என்றால் 8 பங்கு தான் தொட்டியினுடைய மொத்த தண்ணி அளவு. 8 24 லிட்டர். தொட்டியினுடைய கொள்ளளவு 24 லிட்டர் என்று சொல்லி பார்க்க விளங்குதா பிள்ளைகள்? இந்த 0.05 வீதம், 0.05 வீதம், வீதம் என்பதனுடைய கருத்து என்ன? நூறுக்கு, சரிதானே? 100க்கு 0.05 வீதம் எதனின் 1க்கு சமன் என்று கேட்கிறார். 0.05 வீதம் என்பதனுடைய கருத்து என்ன? 100ன் மேல் எவ்வளவு? 100ன் மேல் எவ்வளவு? 0.05. இப்ப இத தசத்தை நீக்க வேணும். எப்படி போட வேணும்? தசத்தை நீக்க வேணும் என்றால் 100 அளவு இருக்கணும். என்ன செய்ய வேணும்? 100 அளவு இருக்கணும். இன்னும் 2 தானம் தள்ளி வேணும். தசம் 2 தானம் தள்ளி போக வேணும். இங்க இருக்கிற தசம் 2 தானம் தள்ளி போக வேணும். சரியா? அப்போ கீழே தசவங்க இருக்குது, 100க்கு பின்னுக்கு இருக்கு. இன்னும் 2 தானம் தள்ளி போக வேணும்டா, இன்னும் 2 சைவரை போட வேணும். 100 அதனோட சேர்த்து இன்னும் 2 சைவரை போட வேணும். அப்ப 10,000ன் மேல் 5 எதன் 1க்கு சமன் என்று கேட்டுறாங்க. அப்ப 5 நாங்கள் 5ஆல பிரிச்சோம் என்றால் I1 5. சரிதானே? I1 5. கீழே 5ஆல பிரிச்சோம் என்றால் 2000. சரிதானே? இது உண்மையில 2000ன் 1க்கு சமன். 2000ன் 1க்கு சமன். இந்த கேள்வியில இருக்கிற தவறு என்னென்றால் இதுல விடை இல்லை பிள்ளை. இந்த இடத்துல விடை இல்லை.
இந்த வீதம் என்பதை சொல்ல எடுத்து போட்டு இந்த கேள்வியை பார்த்தால் விடை இருக்கும். இந்த கேள்வியில தவறு இருக்கு. இந்த புத்தகத்துல சில பிழைகள் இருக்குது. ஆனால் இருக்கக்கூடிய புத்தகங்களிலேயே மிக நல்ல புத்தகம் லோனானையாண்ட புத்தகம் தான். சரிதானே? அப்போ இது அவரே அதை செட் பண்ணி செய்யற நேரங்கள்ல ஏதோ ஒரு தவறு ஒன்று இங்க நடந்திருக்கு. இந்த வீதம் என்றால் 100க்கு தானே பாக்குறது. 0.05 எதன் 1க்கு சமன் என்று கேட்கப்பட்டிருந்தா அப்படி என்ன? திருப்பி யோசிங்க. 20 0.0 எதன் 1க்கு சமன் என்று கேட்டால் இப்ப நாங்கள் இந்த 0.05 என்ற இலக்கம் கவனிங்க பிள்ளைகள். 0.05 என்ற இலக்கத்தை நாங்கள் பின்னமாக எழுதுவதாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் தசத்துக்கு பதிலாக 1 போட வேணும். எனக்கு எத்தனை இலக்கம் இருக்குதோ அவ்வளவு 0 போட வேணும். மேல தசம் இல்லாமல் அந்த இலக்கத்தை எழுத வேணும். 100ன் மேல் 5. சரிதானே? 0.05 என்பதை நாங்கள் பின்னமாக எழுதினால் அது 100ல் 5. இனி 5ஆல் அதை வெட்டினால் 5 மேல ஒரு முறை கீழே 20 முறை இருக்கும். இப்போது அந்த விட சரியாக இருக்கும். 20 என்கிற விட சரியாக இருக்கும். அப்ப இந்த கேள்வியில ஒரு தவறு இருக்கு. 0.05 என்பது எதன் 1க்கு சமன் என்று கேட்கப்பட்டிருந்தால் 20ல் 1க்கு சமன். ஆனால் 0.05 வீதம் எதன் 1க்கு சமன் என்று கேட்டால் 0.05 வீதம் என்பது 100ன் மேல் 0.05 அதானே வீதம் என்று சொல்றது நாங்கள். சரிதானே? அப்ப அந்த இடத்துல இந்த கேள்வியில ஒரு தவறு ஒன்று இருந்திருக்குது. சரியான விடையை கண்டுபிடித்தவர்கள் யாராவது இருக்க மாட்டீர்கள். சரியான விட இங்க இல்லை. சரிதானே? சரியான விட இல்லை என்பதால நீங்க அதை கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. அநேகமா சில பேர் அந்த வீதம் என்பதை கவனிக்காமல் 20 என்கிற விடையை கண்டிருப்பீர்கள். சரி, பரவாயில்லை, கேட்டுக்கொள்வோம். என்ன ஏன்னா அப்ப அந்த ஓப்பன் புள்ளி கொடுக்குற வேலை எல்லாம் இல்லை. அந்த கேள்வியில ஒரு தவறு இருக்கு. அதை பார்த்து வச்சுக்கொள்வோம், அவ்வளவுதான். இந்த அடுத்த கேள்வி நான் இதை வச்சுக்கொண்டு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மேலதிகமான சில விடயங்களை விளங்கப்படுத்துறதுக்கு ஆசைப்படுகிறேன். கமலா 3 மாம்பழங்களையும் 2 தோடம்பழங்களையும் அல்லது 3 தோடம்பழங்களை மட்டும் வாங்கக்கூடிய பணம் வைத்திருந்தாள். கமலா 3 மாம்பழங்களையும் 2 தோடம்பழங்களையும் அல்லது 3 தோடம்பழங்களை வாங்கக்கூடிய பணம் வைத்திருந்தாள். அவள் ஒரு தோடம்பழத்தை மட்டும் வாங்குவாளாயின் எத்தனை மாம்பழங்களை வாங்க முடியும்? இதுல எனக்கு சொல்லுங்க, எப்படி செய்யலாம் என்று. விட சொல்ல வேண்டாம், எப்படி செய்யலாம். இதுல ஒரு தோடம்பழத்தின் விலை 3 மாம்பழத்துக்கு ஈக்குவல். திருப்பி சொல்லுங்க பிள்ளைகள். ஒரு தோடம்பழத்தின் விலை 3 மாம்பழத்துக்கு ஈக்குவலா இருக்கு. அதை வச்சுக்கொண்டா செய்யும். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, கமலா 3 மாம்பழங்களையும் 2 தோடம்பழங்களையும் அல்லது 3 தோடம்பழங்களை மட்டும் வாங்கக்கூடிய பணம் வைத்திருந்தார். சரியா? எல்லார்டையும் பேப்பர் இருக்கும்ங்கிறதால நான் ஒரு ஒர்க் ஷீட்ல இதை செய்து காட்டுறேன் பிள்ளைகள். இப்ப என்ன சொல்றாங்க அவங்க, கமலா 3 மாம்பழங்களையும் 2 தோடம்பழங்களையும் 3 மாம்பழம் அதோட 2 தோடம்பழம் வாங்கலாம். 3 மாம்பழங்களையும் 2 தோடம்பழங்களையும் அல்லது 3 தோடம்பழங்கள் அல்லது தோடம்பழங்களை வாங்கக்கூடிய பணம் வச்சிருக்காங்க. அப்ப பாருங்க,
2 தோடம்பழமும் 3 மாம்பழமும் வாங்கலாம், அல்லது 3 தோடம்பழம் வாங்கலாம். இந்த 2 தோடம்பழத்துல இருந்து 3 தோடம்பழத்துக்கு அவ நகர்ற போது, அதாவது ஒரு தோடம்பழத்தின் அளவை அவ கூட்டுற நேரத்துல எத்தனை மாம்பழம் இல்லாம போகுது? எத்தனை மாம்பழம் இல்லாம மூன்று மூன்று இல்லாம போகுது. 3 மாம்பழங்கள் இல்லாமல் போகுது. என் 2 தோடம்பழமும் 3 மாம்பழமும் அல்லது 3 தோடம்பழம். அப்போ ஒரு தோடம்பழம் என்பது 3 மாம்பழத்துக்கு சரி. சரிதானே? 3 தோடம்பழமும் எத்தனை மாம்பழத்துக்கு சரியா இருக்கும்? முழுக்க மாம்பழம் வாங்குறதா? எத்தனை மாம்பழம் வாங்கலாம்? 9 சார். 9 மாம்பழம். அவர்கிட்ட இருக்கிற காசு 9 மாம்பழம் அல்லது 3 தோடம்பழம் வாங்கக்கூடியதாக இருக்கும். அவ கேட்கிற ஒரு தோடம்பழம் மட்டும் வாங்கினா எத்தனை மாம்பழம் வாங்கலாம்? 6. ஒரு தோடம்பழமும் 6 மாம்பழமா? 6 மாம்பழமும் வாங்கலாம். இது ஏன் உங்களுக்கு இப்படி போட்டு எழுதி காட்டுறேன், XY எல்லாம் போடாம என்றால் கவனமா இருங்க. இதே மாதிரியான கேள்விகள் உங்கள்ட்ட தருவார்கள், நீங்கள் சமன்பாட்டை தீர்க்க முயற்சி செய்வீங்க. சரிதானே? இப்ப நீங்கள் 3 மாம்பழம் 2 தோடம்பழம், அப்ப நீங்க சில நேரங்கள்ல இத 3 மாம்பழம் 3M சக 2O 2 orange என்ன 2O 7 என்ன செய்ய போறீங்க? 3 தோடம்பழம் 3 என்று சொல்லி சமன்பாடு போட்டு, பிறகு இந்த 2 ஓவை அங்க கொண்டே போட்டு ஒரு ஓ சமன், அப்ப ஓ சமன் ஒரு ஒரு எழுத்தானே, ஒரு ஓ சமன் 3 என்று சொல்லி போட்டு காணுங்க. ஒரு ஒரேஞ்ச் என்பது 3 மாம்பழத்துக்கு சமன் என்று சொல்லி தீர்த்து முடிய கேள்வி என்ன என்ற குழப்பம் எங்களுக்கு விட மொத்தமா வாங்கக்கூடியது என்று சொல்லப்பட்டிருக்கு 3 மாம்பழமும் 2 தோடம்பழமும் அல்லது 3 தோடம்பழம். அப்ப சாதாரணமாக இதை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு இருக்கிற தெளிவு, சமன்பாட்டை போட்டு விடைய காணலாம், கேள்விக்கு விட எழுதுறதுக்கு பிரச்சனையாக இருக்கு. இதை விட இன்னும் சில இலகுவான நுட்பங்கள் நாங்கள் பார்த்து கொண்டு அங்கால நகர்வோம். இதுல இல்லாத கேள்வியாக இருக்கும். இப்ப இந்த பகுதி விளங்கிச்சு தானே உங்களுக்கு? தாரதை அதுல இருக்கிற மாதிரியே எழுதுங்க. 3 மாம்பழம் 2 தோடம்பழம் வாங்கலாம், அல்லது இதே விஷயத்துல அவங்க சொல்றாங்க 3 தோடம்பழம் வாங்கலாம். அப்ப எங்களுக்கு தெரியுது ஒரு தோடம்பழத்தினுடைய எண்ணிக்கை கூடைகளை மாம்பழம் 0 மாம்பழம் இல்லை. அப்ப ஒரு தோடம்பழம் அதிகரிக்கிற போது 3 மாம்பழம் குறையுதுண்டா நாங்கள் இங்க ஒரு முடிவுக்கு வரலாம். ஒரு தோடம்பழமும் 3 மாம்பழமும் சமனாக இருக்கு. ஒரு தோடம்பழமும் 3 மாம்பழமும் சமனாக இருக்கு. எங்களோட கேள்வி என்னென்றால், அவ ஒரு தோடம்பழத்தை மட்டும் வாங்குவாக இருந்தால், ஒரு தோடம்பழத்தை மட்டும் வாங்கினா இன்னும் 3 மாம்பழம் கூட வாங்கலாம். என்ன இந்த 2 தோடம்பழத்துல இருந்து இன்னும் ஒரு தோடம்பழத்தை குறைச்சு விட்டான்னா மாம்பழத்துல 3 கூடும். இப்படி இயலுமான வரைக்கும் சமன்பாடு போடாமல் பார்க்கக்கூடிய கணக்குகளை அவர்கள் எங்களுக்கு தருவார்கள். பந்தியாத்தான் தருவீங்க. உதாரணத்துக்கு பாருங்க பிள்ளை, நான் ஒன்று எழுதி காட்டுகிறேன். இப்போ இப்படி தருகிறேன். 7x சக 12y. சரிதானே? இது என்ன என்று சொல்லி ஒருவர் தன்னிட்ட இருக்கிற காசுகளை பயன்படுத்தி 7 பலாப்பழங்களும் 12 தோடம்பழங்களும் வாங்கலாம். 7 பலாப்பழங்களும் 12 தோடம்பழங்களும் வாங்கலாம், அல்லது 5 பலாப்பழங்களும் 24 தோடம்பழங்களும் வாங்கலாம். 24 தோடம்பழங்களும் வாங்கலாம். இதுதான் தகவல். பலாப்பழம் என்றது எக்ஸ் என்றும் தோடம்பழம் என்கிறத y என்றும் வச்சுக்கொள்ளும். ஒருவர் தன்னிடம் இருக்கிற பணத்தை பயன்படுத்தி காசு எவ்வளவு சொல்லல. இப்ப சமன்பாடு போடுறதுக்கு பின்னுக்கு பெருமதி உங்களுக்கு போட்டு தெரியுது. 7 பலாப்பழங்களும் 12 தோடம்பழங்களும் வாங்கலாம், அல்லது 5 பலாப்பழங்களும்
24 தோடம்பழங்களும் வாங்கலாம். உடனே உங்களுக்கு என்ன தகவல் இங்க கிடைக்குது பிள்ளைகள்? என்ன தகவல் ரெண்டு உங்களுக்கு? பலாப்பழம் 2 பலாப்பழம் 12 ரூபா. ரெண்டு ரெண்டு பலா பலாப்பழம் 2 பலாப்பழம் குறையும் போது 12 12 தோடம்பழம் ரெண்டு என்பதை தாண்டி ஒன்று என்பதாக கண்டுபிடிக்கிறது நல்லது பிள்ளைகள். 1 6. ஓ, 6 பேர். ஒரு பலாப்பழம் சமன்பாட்டை கண்ட உடனே நீங்க தீர்க்கிற வேலைக்கு போகாதீங்கோ. போனால் நேரம் போடும். 7 பலாப்பழங்களும் 12 தோடம்பழங்களும் அல்லது 5 பலாப்பழங்களும் 24 தோடம்பழங்களும் வாங்கலாம் என்ற உடனே எங்களுக்கு தெரியணும் 2 பலாப்பழம் கூடிய 12 தோடம்பழம் கூடுது. ஆகவே ஒரு பலாப்பழம் 6. 12 பலாப்பழம். சரியா? இனி எப்படி கேட்டாலும் முழுவதும் பலாப்பழங்கள் வாங்கினால் எத்தனை வாங்குவார்? முழு பணத்துக்கும் பலாப்பழம் வாங்கினால் எத்தனை வாங்குவார்? 9. சாரி, 9 பலாப்பழம். 9 பலாப்பழம். 9 வாங்க. சரிதானே? விளங்குதல்லோ? ஏன் 6 தோடம்பழத்துக்கு ஒரு பலாப்பழம் கூடும். 12 தோடம்பழத்தையும் கொடுத்தார் என்றால் 2 பலாப்பழம் கூடும். 9 பலாப்பழம் வாங்குவார். சரி, மறுவளமாக எல்லாவற்றுக்கும் தோடம்பழம் வாங்குவார் என்றால் எத்தனை வாங்குவார்? 54. 9 6. ஏன் 9 பலாப்பழம் வாங்கலாம். அல்லது 5ஐயும் கொடுக்கிறார். 5ஐயும் கொடுத்துட்டு 1க்கு 6 படி 5ஐயும் கொடுத்தார் என்றால் 24. அதனோட 30 சேர்த்து 54. சரியா? இதுலயும் பார்க்கலாம். நாங்கள் 7ஐயும் கொடுத்துட்டு 7 பலாப்பழத்தையும் கொடுத்துட்டு ஒரேஞ்சு பண்ணாருன்னா 1க்கு 6 படி 7 6 42 ரேஞ்ச் முதல் 12 ரேஞ்ச் 54 ரேஞ்ச் அவரே கிடைக்கும். இப்ப இந்த ஷார்ட்கட் இந்த ஐடியா விளங்குதாடா பிள்ளைகள்? இந்த சமன்பாடு மாதிரியான தோற்றம் இருக்கும். ஒருவர் தன்னிடம் உள்ள பணத்துக்கு 5 கிலோ தேயிலையும் 10 கிலோ கோப்பி 5 கிலோ தேயிலையும் 5 கிலோ தேயிலையும் 10 கிலோ கோப்பியும் வாங்கலாம். அல்லது 4 கிலோ தேயிலையும் 13 கிலோ கோப்பியும் வாங்கலாம் என்று சொல்லி போடுவோம். சரிதானே? 5 கிலோ தேயிலையும் 10 கிலோ கோப்பியும் 5 கிலோ தேயிலையும் 10 கிலோ கோப்பியும் 5 கிலோ தேயிலையும் 10 கிலோ கோப்பியும் வாங்கலாம். சரி, அல்லது 4 கிலோ தேயிலையும் 13 கிலோ கோப்பியும் வாங்கலாம். இப்ப கோப்பிய தேயிலை கேட்க மாட்டான். இத கோப்பிய தேயிலைக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்க மாட்டான். 10 கன்வெர்ட் பண்ணிடலாம். அதாவது வந்து 300 கிராமுக்கு வந்துடும். திருப்பி என்ன கேட்பானுண்டா, முழுவதும் கோப்பி வாங்குறதுண்டா எவ்வளவு வாங்குவேன்? முழுவதும் கோப்பி வாங்குவதாக இருந்தால் எத்தனை கிலோ வாங்குவேன்? சாரி, 25. பிழைக்க விட்டுருவாங்க. இந்த 5ஐயும் 3ஆல வரைக்கும் 15 எழுதுவாங்க. ஏற்கனவே 10 கிடக்குதாங்க. இத கன்வெர்ட் பண்ணிக்க 5 15 மேலதிகமா வரப்போகுது. அப்ப 25. அல்லது இங்க பாருங்க 13 கிலோ கோப்பி இருக்குது. இந்த 4ஐயும் கன்வெர்ட் பண்ணிக்க 4 12 கிலோ கோப்பியா மாறப்போகுது தேயிலை. அப்ப 12 13 25 வரும். விளங்குதா? இதுக்கு இது சந்தேகம் இருக்கா? சரி, நான் அப்ப உங்களுக்கு விளங்கிடுது. சின்னாக்களோட இருக்கிறார்கள் மெக்க ஓபனுங்க பிள்ளைகள். ரெக்கார்டிங்ல வர கேட்கிறார்கள். உங்களோட குரல் விளங்கிடும் சிரிப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு தான் கூடாது, எனக்கு ஒன்றுமில்லை. சரியா? சரி, அடுத்த கேள்வி போகும் பிள்ளைகள். அடுத்த பக்கத்துக்கு போகும். இந்த கேள்வியில ஒரு சின்ன தவறு ஒன்று இருக்குது. செய்து பார்த்து யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க பிள்ளைகள். பரவாயில்ல, சரிதானே? இதுல ஒரு சின்ன தவறு ஒன்று இந்த கேள்வியில இருக்குது பிள்ளைகள்.
அப்ப நான் சொல்ற போல அந்த பெரிய மனுஷன்ல பல கண்டுபிடிக்கிறோம் நீங்க சொல்லக்கூடாது. இந்த இந்த புத்தகம் கணிசமான அளவுக்கு தமிழ் மொழியில கிடைக்கக்கூடியதுல கணிசமாக நன்மைகள் தரக்கூடிய புத்தகம். அது இருப்பவற்றுள் சிறந்தது. தி எலைட் இல்லை, த பெஸ்ட் ஆஃப் எனி திங்ஸ் இல்லை, சரிதானே? ஆனால் ஒரு நல்ல புத்தகம். அந்த அடிப்படையில் ஒரு மேல லோகநாதன் விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் பெரிய ஆக்கள் இல்லை. இருந்தாலும் பிழை ஆறு செய்தாலும் பிழைதானே, சரியா? அப்ப இந்த தகவலை இதுவும் தொடர்பு படுத்தும் தரேன் நன் பிள்ளைகளுக்கு. அதை பார்த்தீங்க பின்ன குடிக்கணும் போய் 22 25 வரைக்கும் தொடர்படுத்தும் தரேன் என்று சொன்னால் அதுக்கு முன்னுக்கு 8 11 வரைக்கும் 10 3 கேள்விகள் தொடர்புபடுத்தும் திறன் கொண்டவையாகத்தான் இதுவும் தொடர்புபடுத்தும் திறன். சரி, அப்ப இதுல பார்க்க வேணும். 6 கார்கள் தரிப்பிடத்தில் நிறுத்தப்பட்டு உள்ளன. கருப்பு கார் ஒரு முடிவில் நிற்கிறது. நீல கார் கருப்பு காருக்கு பக்கத்தில் இல்லை. நீல கார் கருப்பு காரில் இருந்து 2வது தரிப்பிடத்தில் நிற்கிறது. பச்சை கார் கருப்பு காரில் இருந்து 3வது தரிப்பிடத்தில் நிற்கிறது. வெள்ளை கார் சிவப்பு காருக்கு அருகில் உள்ளது. மஞ்சள் கார் சிவப்பு காரில் இருந்து 3வது தரிப்பிடத்தில் நிற்கிறது. 6 கார்கள் நிறுத்தப்பட்டு உள்ளன. அப்ப நாங்கள் என்ன செய்வோம் என்றால் 6 கார் இருக்குது என்று சொல்லி நினைச்சு கொண்டு 6 கோட்டை போடும். சரியா? 6 கார் நிக்குது. 1 2 3 4 5 6 கார் இருக்குது. கருப்பு கார் ஒரு முடிவில் நிற்கிறது. நாங்கள் கருப்பு இதுல நிற்குதுன்னு எழுதுவோம். எங்களோட வசதிக்கு கருப்பு கார் ஒரு முடிவில் நிற்கிறது. நீல கார் கருப்பு காருக்கு பக்கத்தில் இல்லை. அப்ப இதுல நீலம் வரை இயலாது. முடிவுல நிக்குதுன்றா அங்கால வலது பக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தானே. நீலம் இதுல வரக்கூடாது. வரக்கூடாத மேல குறிச்சு வைக்கிறேன்னா நீலம் வரக்கூடாது, சரிதானே? நீலக்கார் வரக்கூடாது. நீலக்கார் கருப்பு காரில் இருந்து 2வது தரிப்பிடத்தில் நிற்கிறது. ஆக இங்க நீலம் இருக்கு. அதப்ப முதலாவது தகவல் எங்களுக்கு சும்மா தேவையில்லை, எங்களை அழைக்கிறதுக்கு தந்த தகவல். நீலக்கார் கருப்பு காரில் இருந்து 2வது தரிப்பிடத்தில் நிற்கிறது. பச்சை கார் கருப்பு காரில் இருந்து 3வது தரிப்பிடத்தில் நிற்கிறது. 1 2 3 பச்சை இங்கதான் இருக்க. பச்சை கார் நீலக்கார் கருப்பு கார்ல இருந்து 3 இடத்துல நிக்குது. வா அழிப்போமா தவறுதான். என்ன சொல்லி இருக்கிறாங்க? நீலக்கார் கருப்பு காருக்கு பக்கத்தில் இல்ல. நீலக்கார் கருப்பு கார்ல இருந்து 2வது தரிப்பிடத்தில் நிற்கிறது. பச்சை கார் கருப்பில் இருந்து 3வது. அப்ப நீலத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் பச்சையை போட்டு, சரிதானே? பச்சை கார் கருப்பு காரில் இருந்து 3வது தரிப்பிடத்தில் நிற்கிறது. 1 2வதுல நீலம் 3வதுல பச்சை. வெள்ளைக்கார் சிவப்பு காருக்கு அருகில் உள்ளது. வெள்ளை சிவப்பு பக்கத்தை இருக்குதான். சிவப்பு எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா சிவப்பு இஞ்ச வர இயலாது. இதுக்குள்ள சிவப்பு வர இயலாது. நீலம் இஞ்ச இல்லாது, சரி. சிவப்பு வர இயலாது. ஏன்? வெள்ளைக்கார் சிவப்பு காருக்கு அருகில இருக்கணும் என்றா சிவப்பு இந்த 1ஆம் இடம் அல்லது 2வது இடத்துலதான் நிக்க வேண்டும், சரிதானே? மஞ்சள் கார் சிவப்பு காரில் இருந்து 3வது தரிப்பிடத்தில் நிற்கிறது. அப்ப எங்களுக்கு தெரியுது இதுல நாங்கள் போடக்கூடிய ஆள் மஞ்சள் கார் தான். இந்த ஏரியாவில் நாங்கள் மஞ்சளை தான் போட, சரியா? மஞ்சள் கார் இங்க போடலாம். ஏனென்றா வெள்ளைக்காரம் சிவப்புக்காரம் பக்கத்துல நிற்கணும். முன்னுக்கு 2 இடம் தான் இருக்குது. அவை அதிலே ஒதுக்கி விடுவோம். அப்ப சொல்லியிருக்காங்க மஞ்சள் கார் சிவப்பு காரில் இருந்து 3வது இடத்துல நிக்குது என்றால் நாங்கள் இதுல தான் சிவப்பை போடுவோம். அப்பதான் 3வது வரும். பச்சை 1 நீலம் 2 மஞ்சள் 3. ஆகவே வெள்ளைக்கார் இங்க நிக்குது. சில பிள்ளைகள் இப்படி குறித்திருப்பார்கள். சில பேருடைய குறிப்பு இப்படியாக இருந்திருக்கு. கருப்பு, அடுத்தது மஞ்சள், அடுத்தது பச்சை, அடுத்தது சிவப்பு, அடுத்தது வெள்ளை. இப்படியும் பெறலாம், சரிதானே? 2 வடிவமும் பெறலாமே. என்றால் ஒரு முடிவுல நிற்கிறது என்கிறது அவர்கள் முடிவு என்பதை பின்னுக்கு எடுக்காம முன்னுக்கு படுத்துறாங்க.
கருப்பு கார் முடிவிடத்துல நிக்குது, வெள்ளை கார் தொடக்கத்துல நிக்குதுன்னு சொல்லி மேலே இருப்பது போலவும் எழுதலாம், கீழே இருப்பது போலவும் எழுதலாம். இந்த ஒழுங்குபடுத்தலை எப்படி செய்திருந்தாலும் நீங்கள் அதுல தயக்கம் அடைய தேவையில்லை. அவரோட நாங்கள் அதை பிழைக்க விட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. சரியா? இப்ப என்ன பிரச்சனை என்றால், இதுல பாருங்க, ஒரு கேள்வி இருக்குது, வெள்ளை கார் எந்த நிற கார்களுக்கு இடையில் உள்ளது? இதுதான் பிரச்சனை. வெள்ளக்கார் இடையில இல்லை. மேல தகவல்ல சொல்லுகிறார் ஒரு முடிவில் இருக்கிறது, இது ஒரு வட்டமாக இருக்கிறது என்று சொல்லி இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் வெள்ளைக்கார் கருப்புக்கும் வெள்ளைக்கும் இடையில நிக்குது, சாரி சிவப்புக்கும் இல்லை, கருப்புக்கும் சிவப்புக்கும் இடையில வெள்ளைக்கார் இருக்குது என்ற முடிவுக்கு வரலாம். ஆனால் இங்க அப்படி இல்லை, ஒரு முடிவில் நிற்கிறதுன்னு முதலாவது தகவலே சொல்லிட்டார். ஆகவே இது ஒரு நேர்கோட்டில் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறது எடுத்துக்கொண்டால், இந்த 8வது கேள்வி இங்க பிரச்சனைக்குரியது. சில வேளை அவர் செட் பண்ற நேரம் வேற ஒரு இடத்தை போட்டிருக்கலாம். சரிதானே? இப்போ உண்மையில இந்த கேள்வியை கேட்க வேண்டியதாக இருக்குமாக இருந்தால் மஞ்சள் காரண்டு கேட்டிருக்கணும். ஏன்னா மஞ்சளை பிளேஸ் பண்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிளேஸ் பண்ணினீங்க. அந்த கேள்வியை செட் பண்ற நேரத்துல மஞ்சள் கார் எந்த நிற கார்களுக்கு இடையில இருக்கிறது என்று கேள்வி கேட்கறது நீங்கள் சரியாக அதை போட்டதுக்கு புள்ளி தருவதாக இருக்கும். ஏன்னா மஞ்சளை பிளேஸ் பண்றதுக்கு நாங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு நாங்கள். சரியா? அடுத்தது, 2 முடிவிலும் உள்ள கார்களுக்கு அருகில் உள்ள கார்களின் நிறங்கள் என்னென்ன? மஞ்சளும் சிவப்பும். 2 முடிவிலையும் வெள்ளையும் கருப்பும் இருக்கு, அதுக்கு அருகில இருக்கிறது சிவப்பு, கருப்புக்கு அருகில மஞ்சள் இருக்குது. ஆகவே மஞ்சள் சிவப்பு அல்லது சிவப்பு ஒழுங்கமா. சரிதான்? பச்சை காருக்கு அதிக தொலை கார் எது? கருப்பு. பச்சை காருக்கு இஞ்சாலையும் 2 இருக்குது, இது ஒரே அளவான தொலைவில் இருக்குது. மிக தொலைவில் இருக்கிறவர் கருப்பு கார். சரிதானே? அப்ப ஒரு விஷயம் பிள்ளைகள், இந்த புத்தகம் எங்கேயாவது கிடைச்சால் அதுல விடை ஒன்று இருக்கும். அந்த விடையை வர பண்றதும் கூட வேலை இல்லை. நாங்கள் இந்த புத்தகத்தை அல்லது இந்த வினாத்தாள்களை செய்வதனுடைய நோக்கம் என்ன? ஒழுங்குபடுத்தும் திறனை நாங்கள் வேகப்படுத்துறது. இப்படி போட்டால் ஒரு சிஸ்டம் வரும். சரி, இப்படி போடுவதன் மூலமாக நாங்கள் ஒரு எங்களுடைய ஒழுங்குபடுத்தும் திறனை வேகப்படுத்திக் கொள்ள முடியும். அவ்வளவுதான் இதன் பயனே தவிர சில விளசேர்ந்த புத்தகத்தை எடுத்து வச்சு அவர் அந்த பயிற்சிக்குரிய விடைகளை தந்திருப்பார். அந்த விடையை வரப்பண்றதும் கூட வேலை இல்லை. அது பரீட்சை மண்டபத்தில் உங்களுக்கு வினாத்தாளை தந்து போட்டு விடையே தர மாட்டார்கள், அதை வர பண்ணி காட்டுங்கோ. நீங்கள் அப்படியாக யோசிக்க தேவையில்லை. சரியா? இந்த 11வது கேள்வி பிள்ளைகள் சின்ன வயசுல படிச்ச 9ஆம் 10ஆம் 11ஆம் வகுப்புல படிச்ச தொடை பற்றிய அறிவிருந்தால் இப்படியான கேள்விகளை செய்யலாம். இது கொஞ்சம் அந்த மாதிரியாக நாங்கள் பயிற்சி செய்து பார்க்கவும். கணிதத்தில் தவறிய மாணாக்கர் 40, ஆங்கிலத்தில் தவறிய மாணாக்கர் 20, 2 பாடங்களிலும் தவறிய மாணாக்கர் 15. சரிதானே? அப்ப தவறியவர்கள் பாஸ் பண்ணினாங்களே தெரியல, தவறினாக்களை தான் தந்துருக்கு. இந்த தவறினவர்களை நாங்கள் எப்படி செய்யலாம்? கணிதத்தில் தவறியோர் 40, ஆங்கிலத்தில் தவறியோர் 20, 2லும் தவறியோர் 15. எப்படி கண்டுபிடிக்கலாம்? தொடைய போட்டு 2 வட்டம் போட்டு நடுவில் வாரத 15 எடுத்து விட்டால் சரி. கணிதத்துல தவறினாக்கள் 40. அடுத்தது என்ன? ஆங்கிலத்திலேயா? ஆங்கிலத்துல தவறு 2லும் தவறுனா 15. அப்ப இதுக்குள்ள 15 போட்டுட்டு கணிதத்துல தவறுன 40ன்னா அந்த கணிதம் என்கிற வட்டம் முழுவதும் 40. அப்ப இதுக்குள்ள 25. இது இந்த கருத்து என்ன? இந்த 25 கணிதம் மட்டும் தவறுனார்கள், கணிதம் மட்டும் பாஸ் பண்ணாதார்கள், கணிதம் மட்டும் தவறியும். என்ன? ஆங்கிலத்துல தவறுனாக்கள் எத்தனை பேர்? 20. அப்ப இதுக்குள்ள 5 போடுறோம். இது இங்கிலீஷ் மட்டும் 2 பாடமும் பெயில் விட்டார்கள் 15. அது தந்திருக்கு. இப்ப மொத்தமா பெயில் விட்டார்கள் எத்தனை வீதம்?
என்னடா பெயில் விட்டாக்கள் எத்தனை வீதம்? ஏதோ ஒரு 45 45 45 45 வாங்க மிச்சம் 55 55 வீதம். வழியில இருப்பாங்க. சரிதானே? இந்த அடிப்படை தொடை அறிவு பல இடங்கள்ல உங்களுக்கு பயன்படும். நான் இதுல பிள்ளைகளுக்கு தொடை மாதிரியான ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகிறேன். இது வந்தபடியால நான் உங்களுக்கு அந்த தொடை சம்பந்தப்பட்ட இன்னொரு விடயத்தை சொல்லி காட்டுகிறேன். இந்த பக்கத்தை பார்த்துட்டு, சரிதானே? இந்த 2ஆம் பக்கத்தை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த விடயத்தை சொல்லித்தரேன். 2ஆம் பக்கத்தில் இருக்கிற கேள்விகளை முடிப்போம். மற்றது நீங்கள் இதுல சில கேள்விகள் செய்து கொண்டு வந்திருப்பீங்க. நான் உங்களுக்கு இதை செய்ய மாட்டேன், கையை விட்டுருவோம். சரியா? ஏன் கையை விட்டுருவேன் என்றால் அது எங்கட பரீட்சையிலும் பார்க்க மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ உங்களை கஷ்டப்படுத்தி ஐக்கியூல ஒரு பதட்டம் அடைய பண்ற என்ன நோக்கம் இல்லை. ஆனால் தவற விட்ட கேள்விகளை எங்களோட 2ஆம் சுற்றுல நாங்கள் கதைப்போம். அப்ப பயப்பட தேவையில்லை. சரியா? அடுத்தது பார்ப்போம். 20 இலக்கங்களின் சராசரி 1000. அந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை யார் என்று கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கு விடையளிக்கிறதுக்கு எத்தனை செகண்ட் எடுக்க வேணும் நினைக்கிறீங்க? 2 செகண்ட். சரியா? ஆகக்கூடாது 5 செகண்டுக்கு மேல யோசிக்க கூடாது. 20 இலக்கங்களின் சராசரி 1000. அந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை யார்? 1020 அளவுக்கு சரி சார். சாரி, 1020 அளவுக்கு சரி. அதாவது கூட்டுத்தொகை வந்து சராசரியும் எண்ணிக்கையும் பெருக்க வரதான் சார். அதுல கூட்டுத்தொகையா இருக்கு. என்ன விடையன்னு தான் கேட்கிறேன். 20,000. ஓ, அது பிறகு என்னது? அவ்வளவு சில பேர் பிரித்து 50 விட போட்டு ஆக்கள் இருக்கிறாங்க. பொய் இல்ல, உண்மையா? சரியோ? என்னண்டா அங்க பதட்டத்துல 20 இலக்கங்கள் சராசரி 1000 கூட்டுத்தொகை என்று கேட்டா, அடே 20 இலக்கத்தின் சராசரி 1000டா. அப்ப 20 இலக்கத்தின் கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 20,000 இருக்குமடா. 20,000 20ஆல பிரிச்சுத்தான் சராசரி 1000 வந்தது. ஆகவே 20 இலக்கங்களோட கூட்டுத்தொகை 20,000. முதல்ல ஒன்றும் பெருக்கியும் பார்க்கறதில்ல, பிரிச்சும் பார்க்கறதில்ல. பார்த்த உடனே விட வரும். சரியா? பார்த்த உடனே விட வருமோ? 20 இலக்கங்களின் சராசரி 1000. சரி, சில வேளை 20 இலக்கங்களின் கூட்டுத்தொகை 1000. அந்த இலக்கங்களின் சராசரி எவ்வளவு என்று கேட்டிருந்தா? 20 இலக்கங்களின் கூட்டுத்தொகை 1000. 1020 இல்ல, பிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பெருக்கிற கேள்விதான். அப்ப பெருக்கி போட்டு இப்படியே காண வேணும். என்னன்னு சொல்லு. இப்படி எளிமையான கேள்வியை பிளவுறாக்கள் கூட கஷ்டமான வீடியோ அழகா செய்யணும். சரியா? சரி பிள்ளைகள், அடுத்தது பாருங்க. இந்த அடுத்து 40ஆலும் 30ஆலும் கழிவீடு செய்யப்பட்டு கிடைக்கும் பெறுமதி ஒரே முறையில் என்ன வீதத்தில் கழிவீடு செய்யப்படும் பெறுமதிக்கு சமனாக இருக்கும். இந்த சதவீதம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கொஞ்சம் சிரமந்தார மாதிரியா இருக்கும். கணக்கெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. சரியா? முதல்ல என்ன செய்யறாங்க? 40 வீதத்தால கழிவீடு செய்யறாங்களாம், பேருந்து 30 வீதத்தால கழிவீடு செய்யறாங்களாம். நீங்க வசதியாக கருதி ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தொடக்கத்துல விலை 100 ரூபா. தொடக்கத்துல விலை 100 ரூபா. சரியா? தொடக்கத்துல விலை 100 ரூபா. முதல் எவ்வளவு கழிவீடு செய்யறாங்க? 40 வீதம் கழிவு செய்தாச்சு. அப்ப இப்ப விலை எவ்வளவு? இப்ப விலை எவ்வளவு? 60. திருப்பி இதுல 30 வீதம் கழிவு செய்ய போறோம். 60 10 வீதம் எவ்வளவு? 6. அப்ப 30 வீதம் 18. 18. அப்ப 60ல 18 போனா விலை எவ்வளவு? 18. இப்ப பாருங்க, 100ல இருந்து எவ்வளவுக்கு வந்து நிக்குது? 42 வந்து நிக்குது. அப்ப எத்தனை சதவீதம்? எத்தனை சதவீதம் செய்திருக்கு? 58%.
58% கழிவு செய்யப்பட்டிருக்கு. சரியா? 58% கழிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நான் பிள்ளைகளுக்கு 2 விஷயம் எங்களுடைய செய்த முறைக்குள்ள கொண்டு போயிட்டு செய்து காட்ட போகிறேன். முதலாவது நான் சொன்ன தொடை. என்ன? முதலாவது தொடை. இரண்டாவது இந்த சதவீதம். தொடை சதவீதம் சம்பந்தப்பட்ட சில நுட்பங்களை நான் மேலதிகமாக சொல்லித் தருகிறேன். இப்போ நாங்கள் ஒர்க் ஷீட்டுக்குள்ள போவோம். இந்த கேள்வியிலிருந்து வெளியில மற்றது பிள்ளைகள் இதுல உங்களுக்கு நான் 20 வரையான கேள்விகளை செய்ய போறது இல்லை. சரிதானே? 14 இருந்து 20 வரையான கேள்விகள் இப்போதைக்கு இருக்கட்டும். அது பெண்டிங்கிலே இருக்கட்டும். சரியா? 14வது கேள்வி 14, 15 அதுல இருந்து 20 வரைக்கும் இருக்கிற கேள்விகள் அது நாங்க பார்க்க போறது இல்லை. அது கையிருப்பில் இருக்கட்டுமே, பிறகு நாங்க பார்ப்போம். சரிதானே? இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்து செயலமர்வுகளே அதை பற்றி கதைப்போம். இப்போதைக்கு இது வேண்டாம். நாங்க அடுத்த ஒர்க் ஷீட் வச்சுக்கொண்டு கொஞ்சம் கதைகள் கதைச்சு பார்க்க போறோம். நான் பிள்ளைகளுக்கு ஒரு 5 விதமான படம் கீறி காட்டு. இதை நீங்கள் இலக்கம் 1 என்று எடுத்துக்கொள்ளுங்க. சரி, பக்கத்தில் எழுதுவோமே. இது 1. இது 2. இது 3. இது 4. இது 5. இது 6. இது 6 காணும். சரிதானே? இந்த 6லையும் நான் சொல்லுகிற உதாரணத்துக்கு நீங்கள் பொருத்தமான வடிவம் இது என்று சொல்லி எனக்கு சொல்ல போறீங்க. நான் சும்மா சில விடயங்களை உங்களுக்கு சொல்லுவேன். அப்படி சொல்லுகிற போது அதுல எந்த உருவம் பொருத்தமானது என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்க. சரிதானே? முதலாவது செட் நான் சொல்லுகிறேன். புத்தகங்கள், புவியியல் புத்தகங்கள், புவியியல் புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள். 5வது சார். 5வது சார். 6வது ஒருவர் சொல்லுங்க. நான் கேட்கிறாங்க. 4வது. காது கொடுங்க. 4வது சார். கொஞ்சம் காது கொடுங்க. முதல் நான் கேட்கிறதுக்கு என்னென்றால் எல்லாரும் மைக்க ஒன் பண்ணி வச்சு கத்த வேணும். நான் கேட்கிறாள் மட்டும் சொல்லுங்க. மைக்க ஒன் பண்ணி வச்சிருக்கல பேர் மட்டும் கேட்பேன். அவங்க மட்டும் சொல்லுங்க. சரி? யதுர்சிகா 4வது சார். 4வது. ஏன் என்று விளக்கம் சொல்லுங்க. புத்தகங்களுக்குள்ள புவியியல் புத்தகங்கள் ஒரு வகை, ஆங்கில புத்தகங்கள் ஒரு வகை.
ம் 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 அது சரி. ரெண்டும் சேர்ற மாதிரி வராது. சோ ஒரு ஆங்கில புத்தகம் வேற புவியியல் புத்தகம் வேற. அது ரெண்டும் புத்தகங்களுக்குள்ள ஒரு வகை. அப்ப 4வது. அபிதா. 4வது சார். ஓகே. ஆரணி. 4வது சார். 4வது. ரவிக்குமார். 4வது சார். செந்தூரன். 5வது. செந்தூரன் ஏன் என்று எனக்கு விளக்கம் சொல்ல இயலுமா? இங்கிலீஷ் மீடியத்துல ஜோக்ரவி புத்தகம் இருந்தா ஆங்கில புத்தகங்களுக்குள்ள புவியியல் புத்தகங்களும் இருக்கலாம் தானே. ஆங்கில பாட புத்தகம் என்று சொல்ல இல்லையே. புத்தகங்கள் என்பது பெரிய வட்டம். புவியியல் புத்தகங்களை ஒரு வட்டமாக எடுத்தால் புவியியல் புத்தகங்களில் தமிழ் புவியியல் புத்தகங்களும் ஆங்கில புவியியல் புத்தகங்களும் இருக்கலாம். ஆங்கில புத்தகங்களில் ஒரு பகுதி புவியியல் புத்தகங்களாக இருக்கலாம். ஆங்கில புத்தகங்களில் சில புவியியல் புத்தகங்களாக இருக்கலாம் தானே. ஆகவே சரியான விட 5வது, 4வது அல்ல. ஆங்கில புத்தகங்களுக்கும் புவியியல் புத்தகங்களுக்கும் இடைவெட்டு இருக்கலாம். சரிதானே. ஆங்கில பாட புத்தகம் சொன்னதோ அப்படி சொல்லல. ஆங்கில புத்தகம் சரிதானே. இங்கிலீஷ் புக், ஜியோகிராபி புக். விளங்குதா? 4 விட சொன்னாக்கள் எந்த இடத்துல நாங்கள் சறுக்கிறோம் என்று சொல்லி. சரி சரி சரிதானே. அடுத்தது காட்டு மிருகங்கள். காட்டு மிருகங்கள், யானைகள், முயல்கள். காட்டு மிருகங்கள், யானைகள், முயல்கள். நான் கேட்கிற ஆள் விட சொல்ல வேணும். மக்க ஒன் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். ஏற்கனவே சொல்லாத ஆக்களுக்கு இப்போ சோபிதா. 4. சோபிதா அந்த விட விட இல்லை. விடை 4. வீட்டுல நாய் குலைச்சா மெக்கனை பாட்டுங்கோ. சோபிதா சொல்லுங்க திருப்பி. நாய் சத்தம் தான் கேட்டது. உங்களோட நாய் இல்ல. 4வது விட. 4வது. ஏன் என்று விளக்கம் சொல்ல இயலுமோ? காட்டு மிருகங்களுக்குள்ள யானைகள், முயல்கள். காட்டு மிருகங்கள், யானைகளுக்கும் முயல்களுக்கும் இடையில இடைவெட்டு வர இயலாது. ஆகவே 4வது என்பது சரி. சரிதானே. சரி. அடுத்தது இன்னொன்று சொல்லுகிறோம். காட்டு மிருகங்கள், 3வது மிருகங்கள், காட்டு மிருகங்கள், யானைகள். மிருகங்கள், காட்டு மிருகங்கள், யானைகள். நான் சொல்லுகிற ஆக்கள்லாம் சொல்லணும். சுஜாந்த். 3வது சார். 3வது. ஏன் அந்த படியை நியாயப்படுத்துங்க. விலங்குகள், காட்டு விலங்குகள், யானை எல்லாம் இருக்குங்க. விலங்குகளுக்குள்ள காட்டு விலங்குகள் அடங்கும். அப்ப இதுக்குள்ள வாராக்கள் காட்டு விலங்குகள் அல்லாத விலங்குகள், வீட்டு விலங்குகளாக இருக்கும். சிலது காட்டு விலங்கம் இல்ல, வீட்டு விலங்கம் இல்லாமலும் சில விலங்குகள் இருக்கு. உதாரணத்துக்கு கழுதை. கழுதை காட்டு விலங்கா வீட்டு விலங்கான்னு இன்னும் டிசைட் பண்ணி. அப்ப அதெல்லாம் அதுக்குள்ள வரும். வீட்டு விலங்கும் காட்டு விலங்கோ வீட்டு விலங்கோ மட்டும் டிசைட் பண்ணாதான் அதுக்குள்ள வந்துடும். அடுத்தது 2வது சின்ன வட்டமாக காட்டு விலங்குகள் வரும். அதுக்கு உள்ள இருக்கிற 3வது சின்ன வட்டமாக யானை வரும். கிரேட். சரிதானே. சரி. அடுத்தது நான் பிள்ளைகளுக்கு இன்னொன்று சொல்லுகிறேன். கிழங்குகள், மரக்கறிகள், கீரை வகைகள். கிழங்குகள், மரக்கறிகள், கீரை வகைகள். ஆரணி சொல்லுங்க. 6வது சார். 6வது. சொல்லுங்க. எது கிழங்குகள் என்று சொல்லி பார்ப்போம் நாங்கள். கிழங்குகள் எந்த வட்டம்? நான் இதுக்கு பெயர் போடுகிறேன். இது ஏ, இது பி, உள்ளுக்கு இருக்கிறது சி. இப்ப சொல்லுங்க, கிழங்குகள் எந்த வட்டம்? கிழங்குகள் வந்து ஏ வட்டம். ஏ வட்டம். சரி. மரக்கறிகள் என்பது
பி வட்டம். பி வட்டம். கீரை அந்த கீரைன்னு தான் நினைக்கிறேன். கீரை வந்து சி வட்டமா பி இருக்கும். வட்டம். அப்ப இந்த பகுதி கிழங்குகளாகவும் இருக்கணும், கீரைகளாகவும் இருக்க வேணும். அப்படி இருக்குமா? இருக்கா? இந்த பகுதி கிழங்காகவும் இருக்கணும், கீரையாகவும் இருக்கணும், மரக்கறியாகவும் இருக்கணும். அப்படி இருக்கலாமா? இருக்கா? அப்போ சரி, நாங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கேட்போம். தீசன்கிட்ட கேட்போம். தீசன் ரெடியா இருக்கு. சார் 4வது. 4வது எப்படி என்று சொல்லுங்க எனக்கு. பெரிய வட்டம் மரக்கறி சார். அதுக்குள்ள கிழங்கும் கீரையும் இருக்குது. கிழங்கும் கீரையும் இருக்குது. கிழங்குகள் எல்லாமே மரக்கறிகளாகத்தான் இருக்குமோ? வற்றாழை கிழங்கு, வற்றாழை கிழங்கு, மரக்கறி வற்றாழை கிழங்கு வகையா சார்? எனக்கு தெரியல. சரி, நாங்கள் வேற என்ன கிழங்கு? பனங்கிழங்கு அதுவும் மறக்கிறதானா? எது சார்? சாரி, எதை கேட்டீங்க சார்? இல்ல நான் கேட்டது பனங்கிழங்கு மரக்கறியா வருமா? இல்ல. அப்போ அப்ப பிரச்சனை தான் இருக்கு. வேற யார்கிட்ட ஒரு விடைக்கு போவோம். குமார் பவி. குமார் பவி கேளு, சொல்லுங்க பாப்போம். சார் 2வது. 2வது என்ன? அப்ப நான் பொறுங்க வரேன், அந்த வட்டத்துக்கு பேர் போட்டுட்டு வரேன். எனக்கு அதோட பிரச்சனை ஒன்று இருக்குது. இது எக்ஸ், நடுவில் இருக்கிற வட்டம் வாய், இங்கால இருக்கிற வட்டம் சட். இப்ப எனக்கு சொல்லுங்க, இதுல கிழங்குகள் எந்த வட்டம்? கிழங்குகள் சார் எக்ஸ் என்று எடுக்கலாம். எடுப்போமா? சரிதான். எடுத்தா பை வை வந்து மரக்கறிகள். மரக்கறிகள் செட் கீரை என்று எடுக்கலாம். நற்கீரை என்று எடுக்கலாம். சரி, அப்ப இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஆக்கள் இருக்கணும் தானே. நாங்கள் இதுல கீறி காட்டுற ஆக்கள். இது என்ன? இது இந்த நீளத்தால மரக்கறி. இது என்னவாக இருக்கும்? கிழங்கும் இல்ல, கீரையும் இல்லாத மரக்கறிகள். என்ன? கத்தரி, வாழை, வாகல், புடோல் உள்ளடக்கியதாக இருக்கும். சரி, அப்ப இது சரியான விடை. 2வது என்பது சரியான விடை. சரிதானே? 2வது கிழங்குகள், மரக்கறிகள், கீரைகள் என்பது 2வது பொருத்தமான விடையாக இருக்கும். இப்ப இது போல உங்கள்கிட்ட கேள்விகளை அவர்கள் தருவார். சரியா? இதை விட அட்வான்ஸான கேள்விகளும் இருக்குது. நான் இப்போதைக்கு உங்களுக்கு குழப்பையில் அது கொஞ்சம் 2 விதமாக கன்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது. நாங்கள் தொடர்ந்து வருகிற சேலமர்களில் படிப்பும் பிள்ளைகள். அப்போ இப்போதைக்கு இந்த தொடை சம்பந்தமா ஒரு சின்ன அறிமுகம் ஒன்றை செய்து விட்டு இருக்குது. நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் அதுல இருக்கக்கூடிய பொருத்தமான உருவத்தை கண்டுபிடிச்சு விடையளிக்கக்கூடியதாக இருக்க வேணும். சரி, இந்த 6வதுக்கு பொருத்தமாக எனக்கு ஒரு உதாரணம் யாராவது சொல்ல முடியுமா? 6வது உருவத்துக்கு பொருத்தமான உதாரணம் யாராவது சொல்ல முடியும்? கற்பனையாக ஒரு கதை உண்டு எனக்கு. 6வதுக்கு யாரும் சொல்ல இயலுமா? சரி, இதுக்குரிய இது மாதிரியான உதாரணம் அரச வாகனங்கள், மோட்டார் வாகனங்கள், சரி, இப்போதைக்கு சிரமமா இருந்தால் அந்த பகுதியை விடுவோம். சரிதானே? சொல்லுங்க. வாகனங்கள், இந்த அரச வாகனங்கள் வந்து பி வட்டமா வரணும். அதுக்குள்ள இருக்கிறது வந்து சின்ன வட்டத்துக்குள்ள
இரு சக்கர வாகனங்கள் வரும். ம் பெரிய வட்டம் ஏன்னு அந்த வெற்று அந்த துண்டுக்குள்ள வந்து 4 சிறு வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் வரும். ம் 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 4 சக்கர இந்த பகுதி அந்த மூன்றும் சந்திக்கிற இடம் இருக்குதானே, இந்த இடம் அது 2 சக்கர வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களுமாக வந்துடும். அப்படி வருமா? அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லம்மா. ஆம் சார். இது கொஞ்சம் யோசிச்சு வைங்க, எனக்கு அடுத்த வகுப்புல சொல்லுங்க. சொல்ல எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு தெரிய இல்லை இப்படி சொல்லக்கூடியதா. நீங்க இந்த உருவத்துக்கு சொல்லலாம் சார். அரச வாகனங்கள் ம் இதுல பதிவு புத்தகங்கள் உள்ள வாகனங்கள், ஏ வந்து பதிவு புத்தகங்கள் இல்லாத வாகனங்கள், நடுவுக்குள்ள வாரது ரெண்டும் இல்லாத இருந்தான். எதை சொல்றீங்க? பி அரச வாகனங்கள், சாரி சி அரச வாகனங்கள் இல்ல சார், பி அரச வாகனங்கள், சி பதிவு புத்தகங்கள் உள்ள வாகனங்கள், ஏ பதிவு புத்தகங்கள் இல்லாத வாகனங்கள். பதிவு புத்தகம் இல்லாத வாகனங்கள். ஓ ஓ அப்ப இந்த 3 நடுவில இது அரச வாகனமாக இருக்கணும், பதிவு புத்தகம் உள்ள வாகனமாகவும் இருக்கணும், பதிவு புத்தகம் இல்லாத வாகனமாகவும் இருக்கணும். அப்படி இருக்கலாமா? அப்படி வராது சார். அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கலாம் சார். சொல்லுங்க. பெண்கள், தாய்மார்கள், ஆசிரியர்கள் என்றா? பெண்கள், தாய்மார்கள், ஆசிரியர்கள். கிரேட். சரிதானே? பெண்கள் என்பது எது? பி. பி பெண்கள். ஆம் சார். சி தாய்மார்கள். தாய்மார்கள். தாய்மார்கள் கட்டாயம் பெண்களாகத்தான் இருப்பார்கள். சரிதான். ஆசிரியர்கள். ஆசிரியர்கள்ல இவர்கள் இப்ப நான் இதுல இலக்கம் போட்டு கொண்டு வர போறேன். 1 என குறிக்கப்பட்ட இடம், 2 என குறிக்கப்பட்ட இடம், 3 என குறிக்கப்பட்ட இடம், 4 என்று சொல்லப்பட்ட இடம், 5 என்று சொல்லப்பட்ட இடம். இந்த 5க்கும் விளக்கம் சொல்லணும் எனக்கு. நான் இதுல போட்டிருக்கிறது 1. சரியா? 1 என குறிக்கப்பட்டிருப்பது பெண் ஆசிரியர். சரி, பெண் ஆசிரியர்கள். ஆனால் அவர்கள் தாய்மார்கள் அல்ல. என்ன? பெண் ஆசிரியர்கள். பெண்களாகவும் ஆசிரியர்களாகவும் இருப்பார்கள். பெண் ஆசிரியர்கள், ஆனால் தாய்மார்கள் அல்ல. 2 என்பது 3 சேர்ந்தது. பெண் ஆசிரியர்கள், தாய்மார்கள், பெண்கள் ஆசிரியர்கள், தாய்மார்கள் 3 சேர்ந்தது. பெண்கள் ஆசிரியர்கள் தாய்மார்களாக இருப்பார்கள். 3 என்பது பெண் ஆசிரியர்கள், தாய்மார்கள், பெண் தாய்மார்கள், பெண்களாகவும் தாய்மார்களாகவும் இருப்பார்கள். சரிதானே? 4 என்பது பெண்கள். அவர்கள் ஆசிரியர்களோ தாய்மார்களோ அல்ல. பெண்கள் அவர்கள் ஆசிரியர்களோ தாய்மார்களோ அல்ல. 5வது பெண்கள் அல்லாத ஆசிரியர்கள். ஆண்களாக இருக்க வேண்டும் என்று இல்லை. இப்போது வேறு மாற்று பாலினத்தவர் எல்லாம் இருக்கணும். நாங்கள் அதை பற்றி குழப்பிக்கொள்ள தேவையில்லை. ஆனால் பெண்கள் அல்ல அவர்கள். என்ன? பெண்கள் அல்லாத ஆசிரியர்கள். அவர்கள் பெண்களோ தாய்மாரோ அல்ல ஆசிரியர்கள். அவர்கள் ஆண் ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது இப்போது இருக்கிற சமூகவியல்ல மாற்று பாலினத்தவர்களாக இருக்கலாம். அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் பெண்களோ தாய்மாரோ அல்ல. அழகான கண்டுபிடிப்பு. சரியா? வாழ்த்துக்கள் அந்த சொன்ன பிள்ளைக்கு. இப்படியாக தொடைகள் தொடர்பான வட்டங்களை உய்த்து உணர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு 5 கேள்வி சில வேளைகள்ல வரலாம். கவனமா இருக்கணும். இன்னொரு உதாரணம் வரும் சார். சொல்லுங்க. மோட்டார் வாகனங்கள், பெட்ரோல் வாகனங்கள், அரச வாகனங்கள். மோட்டார் வாகனங்கள், பெட்ரோல் வாகனங்கள், அரச வாகனங்கள். கவனிங்க ஐயா. இப்ப மோட்டார் வாகனங்கள் இப்படி வரும். பெட்ரோல் வாகனம்
பெட்ரோல் வாகனங்கள் இப்படி வரும், அரச வாகனங்கள் இப்படி வருமா? இல்ல சார், அரச வாகனத்துல இப்ப போஸ்ட் ஆபீஸ் இல்ல, சைக்கிள் ஒரு மோட்டார் வாகனம் இல்ல தானே சார், அப்படி எடுத்துக்கொள்ளும். சைக்கிளை நாங்கள் வாகனமாக எடுக்கிறேன்னா வெளியில் எடுக்கணும், அப்படியா? இந்த வட்டத்தை வெளியில் எடுத்து போறீங்க. அப்ப இந்த பகுதி சைக்கிள், 5 சைக்கிள், அப்படியா? ஆமாம் சார். ஓகே. அப்ப மோட்டார் வாகனமாகவும் அரச வாகனமாகவும் பெட்ரோல் வாகனமாகவும் இருக்கிறது 2வது, அப்படி. சரி சரி, அதனால விட சைக்கிள் இருக்கிறபடியால நான் சைக்கிளை மறந்து போனேன். ஓகே, அது அதை விட இப்ப பேட்டரி சைக்கிள் எல்லாம் வந்துட்டுது. சரி, நான் அடுத்த பகுதி போகட்டா? அந்த சதவீதம் தொடர்பாக பிள்ளைகளோட கொஞ்சம் விஷயம் சொல்லி தர போறேன் என்று சொன்னேன். பிரேக் வேணுமா? படிப்போம் படிப்போம். சரி, அப்படி ஆர்வமா பிள்ளைகளுக்கு கேட்குள்ள பாத்தியார் பிரேக் விட்டா எல்லாம் பிழைச்சு போவோம், அப்படி விடையலாம். சரியா? சரி, இப்போ நான் என்ன பிள்ளைகளுடைய ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு சதுரத்தின் பரப்பளவு 21% அதிகரித்தால் அதன் பக்க நீளம் எத்தனை சதவீதத்தால் அதிகரிக்கும்? சதுரத்தின் பரப்பளவு 21% அதிகரித்தால் அதனுடைய பக்க நீளம் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? சதுரத்தின் பரப்பளவு 21% கூடினால் பக்க நீளம் எத்தனை வீதம் கூடும்? ஒரு பிள்ளை விளையாடிருக்காங்க, தரன்னு சொல்லியிருக்காங்க. 1% கூடும். சரி, கவனிங்க. இப்படியான கேள்விகள் மிக கடினமான கேள்விகளாக உணரப்படுவது உண்டு. நான் பிள்ளைகளுக்கு இலகுவா சொல்லித்தாரேன். ஒரு சதுரம் இருக்குது. இந்த சதுரத்தினுடைய பரப்பளவை நீங்க 100 என்று வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? இதனுடைய பரப்பளவு 21% அதிகரிக்கிறதாக இருந்தால் இப்ப இந்த பரப்பளவு எவ்வளவா மாறணும்? எத்தனையாக மாற வேணும்? 121. சாரி, 121 சார். 121 மாற வேண்டும். சதுரத்தினுடைய பரப்பளவு 21% அதிகரிக்கிறது என்று சொன்னால் 100 இருந்தது 121 மாற வேண்டும். சரி, இந்த சதுரத்தின் பரப்பளவு 44% அதிகரிக்கிறதாக இருந்தால் சதுரத்தின் பரப்பளவு இப்ப எப்படியாக இருக்க வேண்டும்? 144. இது 144 இருக்க வேணும். என்ன? சரி, சதுரத்தின் பரப்பளவு 19% குறைவடைகிறது என்று வச்சுக்கொள்ளுங்களே. 19% குறைவடைகிறது. இப்போது சதுரத்தின் பரப்பளவு எவ்வளவாக இருக்க வேண்டும்? 81. 19% குறைவடைந்தால் இந்த பரப்பளவு 81. 36% குறைவடைந்தால் இப்போது சதுரத்தின் பரப்பளவு எவ்வளவு? 66. 64. என்ன? 69% அதிகரித்தா 169. 69% அதிகரிக்கிறதுனால் 169. இப்ப பக்க நீளங்கள் எத்தனை சதவீதம் மாறி இருக்கும் என்று கண்டுபிடிக்க இயலுமோ உங்களுக்கு? எப்படி? இது 10, இது 10 இருந்திருக்கும். இது 10, இது 10 இருந்திருக்கு. 100 இருக்கு. 69% கூடுகிற போது இப்போது பக்க நீளம் 13 இருக்கும். எத்தனை வீதம் கூடி இருக்கும்? 30%.
சாரி 30 வீதம் 30 வீதத்தால கூடியிருக்கும். 10க்கு 3 கூடியிருக்கு, 100க்கு 30. 30 வீதத்தினால் அதிகரிக்கும். 21 வீதம் அதிகரிக்கக்குள்ள பக்க நீளம் 11 11 வீதத்தாலையா? இல்ல வீதம் எத்தனை வீதத்தினால? 10 இது 30 வீதம், இது 10 வீதத்தினால அதிகரிக்கும். 10 கூடி இருக்கு, 10க்கு 1 கூடி இருக்கு. என்ன 100ல இருந்து 144 அதிகரிக்கல எத்தனை வீதத்தினால அதிகரிச்சிருக்குது? 20 வீதத்தினால அதிகரிச்சிருக்கு. 20 வீத அதிகரிப்பு இருக்கு. என்ன 20 வீதம் அதிகரிப்பு. இது எத்தனை வீதம் குறைஞ்சிருக்கு? 10 வீதம். 10 வீதம். ஒரு தரம் கீறி விளையாடக்கூடாது, எனக்கு அழிச்சு விளையாட நேரம் இல்லை. சரியா? நீங்கள் கீறி விளையாடி கொண்டிருக்க, நான் அழிச்சு விளையாடி கொண்டிருக்க, அதுக்கு தான் நேரம் காணும். அப்படி வேண்டாம். 36% பரப்பளவு குறையும் போது பக்க நீளம் எத்தனை வீதத்தினால குறைஞ்சிருக்கும்? 20% குறைஞ்சிருக்கும். 8 8 10க்கு 2 குறைஞ்சிருக்கு, 100க்கு 20% குறைஞ்சிருக்கும். இது விளங்காத பிள்ளைகள் கேள்வி சரியான கஷ்டமா இருக்கும். சரிதானே? பார்க்க போது சதுரத்தின் பரப்பளவு 44 வீதம் அதிகரித்தால் பக்க நீளம் எத்தனை வீதம் அதிகரிக்கும் என்ற கடவுளை இது என்னோட வந்த சோதனை என்று சொல்லி கடுமையா இருக்கும். இப்படி கேள்விகள் கடந்த காலத்துல வந்து அசக்தி இருக்கு. சரியா? இதை தவிர இன்னும் ஒரு அழகான கேள்வி ஒன்று நான் உங்களுக்கு கேட்கிறேன். இந்த சதவீதத்துல அரிசியின் விலை 10 வீதத்தினால குறைக்கப்பட்டு மீண்டும் 10 வீதத்தினால் அதிகரித்தது. இப்போது அரிசியின் விலை கூடும் குறையும் மாறாதிருக்கும் சொல்ல முடியாது. குறை சொல்லுகிறேன். அரிசியின் விலை முதல்ல என்ன செய்கிறோம்? 10 வீதத்தினால குறைக்கப்பட்டு மீண்டும் 10 வீதத்தினால அதிகரிக்கப்பட்டது. 10 வீதத்தினால அதிகரிக்கப்பட்டது. விடு என்ன? கூடும் குறையும் சதவீதத்தால குறை மாறாதிருக்கும் சொல்ல மாறாதிருக்கும் குறை 1% குறையுமா ஒரு வீதத்தால? உதாரணம் சொல்லுங்க. குறையும் என்றவர் தீசன் விட சொல்லுங்க எப்படி என்று. சார் இப்ப 100 ரூபா பொருளோட விலையண்டா சார் 10 வீதம் குறையக்குள்ள 90 ரூபா வர போகுது. அவசரப்படாதீங்க. 100 ரூபாய் இருக்குதா? இப்ப என்ன செய்ய போறீங்க நீங்க? 10 வீதம் குறையக்குள்ள 100 ரூபா வரும். எவ்வளவு? அப்புறம் 90 ரூபா. 90 ரூபாய்க்கு வந்துடுது அரிசியின் விலையா? பிறகு என்ன செய்யறீங்க? 10 வீதம் கூட்டைக்குள்ள 9 ரூபா ஆன்சர் கூட போகுது. அப்ப 99 ரூபா வரும். கூட போகுது 99 ரூபா. அப்ப என்ன நடக்குது? இருக்கும் சொல்ல முடியாது. என்ன விட குறையும். ஒரு வீதம் குறைஞ்சிருக்கு சார். 1 ரூபா. சரி, 10 வீதம் கூட்டி 10 வீதம் குறைச்சால் மாத்தி முதல் 10 வீதம் கூட்டுறோம், பிறகு 10 வீதம் குறைக்கும். கூடுமா? 10 வீதம் மாறாது சார். 100 ரூபாவில இருக்கு. 10 வீதம் கூட்டின உடனே 110 ரூபா. சரி, 10 வீதம் குறைக்கிறோம். எவ்வளவு குறைப்போம்? எவ்வளவு குறைப்போம்? 11 ரூபா குறையும் சார். அப்ப இப்ப அரிசியின் விலை 99 ரூபா. அப்பவும் குறையும். சரிதானே? ஆனால் பெரும்பாலான ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மாறாது என்கிற விடைக்கு தான் கீறி கூட்டி வருவாங்க. என்ன 10 வீதம் கூட்டி 10 வீதம் குறைச்சா மாறாது தானே? என்ன 10 வீதம் கூட்டி 10 வீதம் குறைச்சால்
மாறாது தானே. சரியா? சரி. அப்ப நாங்கள் அடுத்ததா அங்க போறோம். அடுத்த கேள்வி, எத்தனையாவது கேள்வி போகணும் பிள்ளைகள்? இருபத்தொன்று. 21வது கேள்வி. அப்படித்தானே? 21வது கேள்வி வேணுமா? இருபத்தோராவது கேள்வி கடந்த சேலம் அருள சரி, நாங்கள் ஒரு கதைக்கு வேணும். 2 தர பேர் இருக்கிறார்கள். சரியா? 21வது கேள்வி செய்வோம். அப்ப இங்க மோட்டார் வண்டி போட்டி ஒன்றில் சில கார்களும் சில மோட்டார் சைக்கிள்களும் கலந்து கொண்டன. பங்கு பெற்றிய வாகனங்களின் டயர்களின் எண்ணிக்கை 82, ஆனால் சாரதிகளின் எண்ணிக்கை 26. இப்போ எத்தனை மோட்டார் கார் எத்தனை சைக்கிள் என்று சொல்லி கேட்டிருக்கு. இந்த இடத்துல பார்ப்போம். மோட்டார் சைக்கிள்கள், மோட்டார் சைக்கிள் என்ன? மோட்டார் சைக்கிள். மோட்டார் சைக்கிளுக்கு எத்தனை செல் இருக்கும்? 2 செல் இருக்கும். மோட்டார் சைக்கிளுக்கு 2 செல் இருக்கு. கார்களுக்கு 4 செல்லு தானே, அதோட கூட இருக்காது என்ன? வாகனங்கள் எத்தனை இருந்திருக்குது? 26. வாகனங்கள் 26. முழுவதும் மோட்டார் சைக்கிள். சாரி, சாரதிகள் 26. சாரதி என்ன? வாகனம் தான் 26. அப்புறம் என்ன? ஒரு வாகனத்துக்கு ஒரு சாரதி தானே, 2 சாரதி இருக்க மாட்டார்கள். 26 மோட்டார் சைக்கிளாக இருந்தால் எத்தனை டயர்கள் இருந்திருக்கும்? 52. எல்லாமே காராக இருந்திருந்தால் 104. எல்லாமே காராக இருந்தால் 104. 26 வாகனங்கள் இருக்கிறது. சரிதானே? அப்ப எல்லாமே மோட்டார் சைக்கிளாக இருந்திருந்தால் 52 சில்லு, காராக இருந்திருந்தால் 104 சில்லு. ஒவ்வொரு மோட்டார் சைக்கிளும் குறைஞ்சு ஒவ்வொரு கார் கூடிக்கொண்டு போகல எத்தனை சில்லு கூடிக்கொண்டு போகும் பிள்ளைகள்? எத்தனை ஆளை கூடிக்கொண்டு போகும்? 2 கூடிக்கொண்டு போகும். 52 இருக்க வேண்டியது இங்க எத்தனை இருக்குது? 82 இருக்குது. அப்ப எத்தனை கூடி இருக்குது? 30 கூடி இருக்கு. 2 கூடி இருக்கணும். என்ன? 2 சில்லு கூடினா ஒரு கார், 2 சில்லு கூடினால் ஒரு கார், திருப்பி 2 சில்லு கூடுகிற போது ஒரு கார். இப்படித்தானே பார்க்க போறோம். இப்ப 2 சில்லுக்கு ஒரு கார் 2 பார்க்கிற நேரத்துல 30 சில்லு கூடி இருக்குது. இப்ப 30 சில்லுக்கும் எத்தனை கார் இருந்திருக்கும்? 15 கார்கள் இருந்திருக்கும். அப்ப கார்களின் எண்ணிக்கை 15 இருந்தால் மிகுதி மோட்டார் சைக்கிள் 11. மிகுதி மோட்டார் சைக்கிள் 11. இப்ப பாருங்க, 11 மோட்டார் சைக்கிளுக்கும் 22 சில்லு, 15 காருக்கும் 60 சில்லு, மொத்தம் 82 சில்லு. முடிஞ்சது பிரச்சனை. சரியா? இது மாதிரியான 2 ரூபாவும் 5 ரூபாவும் இருக்கிறது, 50 காசு இருக்குது, இவ்வளவு பணப்பெறுமதி இருக்குது என்பது போன்ற கேள்விகளை மீண்டும் ஒரு தடவை நாங்கள் பார்ப்போம். சரியா? இந்த கேள்வியை திருப்பி விளங்கப்படுத்த வேணும் என்ற பிள்ளைகள் ஒரு கேளுங்க எனக்கு. திரும்ப இருக்க விளங்கப்படுத்துங்களேன். சாரி, திரும்ப இருக்க விளங்கப்படுத்துங்க சார். சவுண்டுகள் வந்து கிளியர் இல்லாம இருக்கு சார், அதெல்லாம் எங்களை விளங்குது இல்ல. இந்த எல்லாரும் மியூட் பண்ணாம இருக்கிறதால. சரி, நான் இந்த பகுதியை சொல்லுகிறேன் திருப்பி. சரியா? அப்ப கவனிங்க பிள்ளைகள், இது மாதிரியான முதல் இந்த உதாரணத்தையே சொல்லுவோமே நாங்கள். சரி, இது அவர்கள் வேறு விதமாக சில வேளைகளில் கேட்கிறவர்கள் ஆடு கோழி என்றெல்லாம் கேட்பார். ஆடு கோழி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்போ ஒரு பண்ணையில கோழிகளும் ஆடுகளுமாக பிராணிகள் நிற்குது. கோழி ஆடு என்று சொல்லி 2 வகையான பிராணிகள் நிற்கிறது. இப்படி 2ம் சேர்த்து 100 பிராணி இருக்கு. 2ம் சேர்த்து 100 பிராணிகள் இருக்கிறது. சரியா? அவற்றினுடைய கால்கள்
கால்களின் எண்ணிக்கையை நான் ஒரு அட்டவணையாகவே மேலே போட்டு கொண்டு வா. சரியோ? கால்களின் எண்ணிக்கை 144, 392, 248. சாரி, இது 144 என்பது தவறுதலா போயிட்டனா? அப்படி வராது. சரி, இந்த பின்னக்கு போடுற பகுதி கால்களினுடைய எண்ணிக்கை இப்படி வச்சுக் கொள்வோமா? இப்படிப்பா. சரியா? 100 தான் பிராணி. பிராணியின் எண்ணிக்கை மாறா, அது 100 தான். ஆனா கால்கள் இப்படி மாறிக்கொண்டிருக்கைக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும் என்றால், ஆடை எத்தின கோழி எத்தின, சாரி, மேலே எழுதுற கோழி கீழே எழுதுறது ஆடு. சரியா? கோழி எத்தின ஆடு எத்தின, கோழி எத்தின ஆடு எத்தின என்று எழுதுவோம். இதைத்தான் நாங்க படிக்கணும். எப்படி பார்க்க போறோம் என்று கவனித்து இனி குழப்பமடைய தேவையிருக்காது. சரியா? அப்ப கவனிங்க, 100 பிராணி இருக்கிறபடியா எல்லாமே கோழியாக இருந்தா பிள்ளைகள் 200 கால்கள் தான் அங்க இருக்கிறது. ஆக குறைஞ்சது 200 கால் இருக்கு. எல்லாமே ஆடாக இருந்தால் ஆக கூடினது 400 கால்கள் இருக்கு. சரியா? ஆக குறைஞ்சது 200 கால், அதை விட குறைய இயலாது. 400 காலை விட கூட இயலாது. 200க்கும் 400க்கும் இடையில இருக்கு. முழுவதும் கோழியாக இருந்தால் 200, முழுவதும் ஆடாக இருந்தால் 400. அப்ப முதல் 100 கோழி இருக்குது என்று வச்சுக் கொள்வோம். இதுதான் அடிப்படை. ஒரு கோழியை வெளியில எடுத்து போட்டு ஒரு ஆட்டை உள்ளுக்கு போடும். எத்தனை கால் கூடும்? எத்தனை கால் கூடும்? 2 கூடும். இன்னும் ஒரு ஆட்டை சேர்க்கைக்குள்ள, 2வது ஆட்டை சேர்க்கைக்குள்ள இன்னும் 2 கால் கூடும். 200ல இருந்து 4 கால் கூடும். 3வது ஆட்டை சேர்க்கைக்கு 206 காலாக வரும். இது விளங்குதோ பிள்ளைகளுக்கு? இப்படி அதிகரிச்சு கொண்டு போற போது 2 2 2 அதிகரிக்கும். அதிகரிக்கிற ஒவ்வொரு 2க்கும் ஆடு காரணம். மற்ற பக்கமா பார்ப்போம், எல்லாமே ஆடாக இருந்தா 400. ஒரு ஆட்டை எடுத்து போட்டு ஒரு கோழிய போடும், எத்தனை குறையும்? 2 குறையும். எத்தனை குறையும்? 2 குறையும். 2 குறையும். சரிதானே? 2 குறையும். இன்னும் ஒரு கோழிய போடுறோம் திருப்பி, 4 குறையும். அது 2 2 குறைஞ்சு கொண்டு வரும். மேல இருந்து அந்த வித்தியாசத்தால குறைஞ்சு கொண்டு வருவதற்கு யார் காரணமாக இருப்பார்? மேல இருந்து 2 2 2 குறைஞ்சு கொண்டு வர்றதுக்கு யார் காரணமாக இருப்பார்? ஒவ்வொரு கோழி காரணமாக இருப்பார். அல்லது கீழே இருந்து 2 2 2 அதிகரிச்சு கொண்டு போறதுக்கு ஆடு காரணமாக இருப்பார். விளங்குதா பிள்ளைகளுக்கு? அதிகரிப்புக்கு பெரிய ஆள் காரணமாக இருப்பார், குறைவுக்கு சின்ன ஆள் காரணமாக இருப்பார். புரியுதா புரியலையா? சரி, இப்ப பாருங்க, இதுல முதலாவது 272. நாங்கள் 200ல இருந்து பார்ப்போம், 400ல இருந்து பார்க்கலாம், 200ல இருந்து பார்க்கலாம். 200 விட அதிகரிச்சிருக்கு. 2 2 2 அதிகரிச்சிருக்கு. எத்தனை 2கள் அதிகரிச்சிருக்குது? எத்தனை 2 அதிகரிச்சிருக்குது? 32 அதிகரிச்சிருக்குது. ஆகவே அதிகரிப்புக்கு காரணமாக இருந்த ஆடு 36, கோழி 64. இது விளங்காதாக்கள்? ரெண்டு 2ஆக 36 2கள் அதிகரித்திருக்கிறது. அந்த அதிகரிப்புக்கு
காரணமானவர் ஆடு 36, மிச்சம் கோழி. மற்ற பக்கமாக பார்ப்போம். 400ல இருந்து எத்தனை குறைஞ்சிருக்குது? 128 குறைஞ்சிருக்குது இல்லையா? பின்பக்கத்துல இருந்து 400ல இருந்து பார்க்கிறோம் 272 என்றால் 128 குறைஞ்சிருக்கு. எத்தனை ரெண்டுகள் குறைஞ்சிருக்குது? 128க்குள்ள எத்தனை ரெண்டுகள்? 64 64 சார். 64. ஆகவே 64 கோழிகள், மிகுதி 36 ஆடுகள். விளங்கிச்சா? ஆமாம் சார். சரி, 360க்கு சொல்லுங்க, எத்தனை கோழிகள்? எத்தனை கோழி? 20 கோழிகள் 80 ஆடு 20 கோழி 20 கோழி. ஏன் 400ல பார்க்க 40 குறைந்திருக்குது. அதாவது 20 ரெண்டுகள் குறைந்திருக்கு. 20 ரெண்டுகள் குறைந்திருக்கிறது. அது கோழி 20, மிகுதி 80 ஆடு. சரி, மற்றவளமா பார்த்தா 200லும் பார்க்க 160 அதிகரித்திருக்கிறது. 160 என்றால் 80 ரெண்டுகள் அதிகரித்திருக்கிறது. 2 2 பாகைக்கு 80 தானே 160க்கு. ஆகவே அதிகரிப்பு காரணமான ஆடு 80, கோழி 20. 392 பாருங்க, எத்தனை கோழி? 96 ஆடு 4 கோழி 4 கோழி 96 ஆடு. 200ல இருந்து பாருங்க, 192 அதிகரித்திருக்கிறது. அதுக்குள்ள 96 ரெண்டுகள் உண்டு. அது ஆடு, மிகுதி 4 கோழி. 248, 200ல இருந்து 48 கூடி இருக்கு. எத்தனை ஆடுகள்? 24 ஆடு 24 ஆடுகள் 76 கோழிகள். 312, எத்தனை கோழி? 44 44 கோழிகள். 400ல இருந்து 88 குறைந்திருக்கு. அதாவது 44 ரெண்டுகள் குறைந்திருக்கிறது. 56 ஆடு. விளங்காத பிள்ளைகள் இருந்தா தயவு செய்து கேளுங்க. விளங்குதா விளங்கலையா? என்னடா விளங்குதா? நீ மனசால கணக்கு பார்த்து போடலாமா? எக்ஸ்வை எல்லாம் போடாம கணக்கு செய்யலாமா? சரி, நான் விளங்காதவர்களுடைய அந்த மௌனத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சில பேர் எப்படி கேட்கிறது, நம்மட மரியாதை என்ன ஆகுறது? மரியாதை இருக்கிறார்கள் பயப்படுவாங்க. நம்ம போல மரியாதை இல்லாதார்கள் மரியாதையே சார். சரி, நான் இன்னும் ஒன்று விளங்கப்படுத்துகிறேன். நம்ம போல யாரும் இருக்கிறான் தானே? என்ன விளங்கவும் இல்லை, கேட்கவும் மரியாதை பிரச்சனையா கிடக்குது என்று சொல்லி இருக்கிறவர்களுக்காக நான் இன்னொன்று விளங்கப்படுத்துகிறேன். பிள்ளைகள், என்னட்ட சில்லறை காசுகள் இருக்கிறது. 2 ரூபா குத்தி கொஞ்சம் இருக்குது, 5 ரூபா குத்தி கொஞ்சம் இருக்குது. சரிதானே? 2 சேர்த்து 50 காசு இருக்கு. 50 காசுகள் இருக்குது. இப்ப நான் தொகை சொன்னால் நீங்கள் 2 ரூபாய் எத்தனை, 5 ரூபாய் எத்தனை என்று சொல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய கதை. 124, 150, 188. சாரி, தவறுதலா போட்டுடன், ஒரு சின்ன பிள்ளை, திருப்பி அழைக்கிறேன். ஐம்பது காசு இருக்கேன்னு 127 ரூபா, 187 ரூபா. $150 ரூபா, 247 ரூபா, 241 ரூபா, 241 ரூபா, 190 ரூபா. இப்படி இருக்கு. இப்ப நாங்கள் விடை எழுத வேணும். 2 ரூபாய் எத்தனை, 5 ரூபாய் எத்தனை.
இப்ப எனக்கு விளக்கம் சொல்லுங்க. ஆக குறைஞ்சது எவ்வளவு காசு இருக்கலாம் பிள்ளைகள் எங்கள்கிட்ட? 100 ரூபா. குறைஞ்சது எவ்வளவு காசு இருக்கும்? 100 ரூபா காசு இருக்கணும் சார். 100 ரூபாய் இருக்கும். ஆக குறைஞ்சது 100 ரூபாய். ஆக கூடினது 500 ரூபா. 500 ரூபாவா? 250. 250 ரூபா. 250 ரூபாய் இருக்கலாம். எல்லாம் 5 ரூபாவா இருந்தா 250 ரூபா, எல்லாம் 2 ரூபாவா இருந்தா 100 ரூபா. சரியா? ஒவ்வொரு 2 ரூபாவும் அதிகரிக்க அதிகரிக்க எவ்வளவு தொகையினால கூடிக்கொண்டு போகும்? ஒவ்வொரு 5 ரூபாவையும் நாங்கள் போட போட 2 ரூபாவை எடுத்துட்டு 5 ரூபா கூடிக்கொண்டு போகும். 3 3, 6, 9, 12, 15 என்று கூடிக்கொண்டு போகும். அப்படித்தானே? அல்லது 250 இருந்து குறைகிறதாக இருந்தால் எப்படி குறைஞ்சு கொண்டு வரும்? 247, 244, 241 இப்படி இந்த 3 ரூபாவால குறைஞ்சு கொண்டு வரும். சரியா? விளங்குதா? விளங்குதா பிள்ளைகள்? ஓம் சார். அதிகரிக்கும் ஒவ்வொரு 3 ரூபாவுக்கும் யார் காரணம்? 5 ரூபா. 5 ரூபா. அப்ப 127க்கு சொல்லுங்க என்ன நடந்திருக்குது? எத்தனை 3 ரூபாய்கள் அதிகரிச்சிருக்குது? 9 ரூபா. 9 3 27 அதிகரிச்சிருக்குது. ஆகவே 5 ரூபாய்கள் 2 ரூபாய்கள் 41. 187 பாப்பம் எவ்வளவு கூடி இருக்குது? 87 ரூபா கூடி. 87 ரூபா கூடி இருக்கு. 87 3ஆல பிரிக்கலாமா? 29. 29. 29 என்ன? 5 ரூபா. 5 ரூபா 22. 29 5 ரூபாக்களும் 21 2 ரூபா. 2 ரூபா. 109 23 5 ரூபா. 27 2 ரூபா. 23. 23 5 ரூபா. 29 கூடி இருக்கிறபடியா 3 படி வகையே 23. ஆகவே மிச்சம் 27. 27. 147 பாக்குற போது பின்னுக்கு இருந்து பாப்போம். 250 இருந்து ஒரு 2 ரூபா குறைஞ்சிருக்குது. குறைவு ஒரு 2 ரூபா. 10 ரூபா. 49 ரூபா. என்ன இங்க 241 எத்தனை 3 ரூபாய்கள் குறைஞ்சிருக்குது? 3. 3 2 ரூபா குத்தியும் 47 5 ரூபா. இது 190 வரைக்கும் நாங்க 100ல இருந்து பார்க்கலாம். எத்தனை 3 ரூபாய்கள் வந்திருக்குது? 30. 3 ரூபாய்கள் அதிகரிச்சிருக்குது. 90 ரூபாய். என்ன 30 3 90. ஆகவே மிச்சம் 20 2 ரூபாய்கள். எங்கள்கிட்ட யாரும் இப்படியான கதைகளை கேட்டு தப்பி போகலாமோ? இல்ல. இனி மோட்டார் சைக்கிள், கார், ஆடு, கோழி 2 ரூபா 5 ரூபா 20 ரூபா 50 ரூபா கேள்வி கேட்டுட்டு தப்பி போகணுமோ? விளங்குதா பிள்ளைகள் கேள்வி அப்படி அணுகிறோம் என்று சொல்லி? விளங்குதா? சரி, இப்போ ஆஃப் ரெக்கார்டிங்ல ஒரு அபிப்பிராயங்கள் பாருங்க. சரி பிள்ளைகள், இன்னும் ஒரு தொடர்பு எடுத்தும்பினா இதுல இது கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ். சரிதானே? இது கிட்டத்தட்ட ஒரு நாடளாவிய சேவைக்கு கேட்கக்கூடிய மாதிரியான தரத்துல உள்ள வினா. கொஞ்சம் கடினம் என்று தரவு கூட, அவ்வளவுதான். செய்யறதுல ஒன்றும் கடினம் இல்லை, இலவாக செய்யலாம். வசந்தன், சந்திரன், சுந்தரம், இந்திரன் ஆகியோர் ஒரு அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் ஆகும். 4 பேரை பற்றி தகவல் தந்திருக்கு. வசந்தன், சந்திரன், சுந்தரம், இந்திரன் ஆகியோர் ஒரு அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் ஆகும். அலுவலகத்தில் உள்ள பதவிகள் லிகிதர், கணக்காய்வாளர், தட்டெழுத்தாளர், சிற்றூழியர். அப்ப ஆக்கள பெயர் தந்திருக்குது, 2வது பதவி தந்திருக்கு. சரி, இவர்கள் அலுவலகத்திற்கு பஸ், புகையிரதன், துவிச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள் என்பவற்றின் மூலம் பயணம் செய்து 3வது வாகனம் தந்திருக்கு.
4வது, இவர்கள் விரும்பும் ஆட்டங்கள் துடுப்பாட்டம், கால்பந்து, கைப்பந்து, டென்னிஸ் விளையாட்டுகள் தரப்பட்டிருக்கு. இவர்கள் அணியும் ஆடைகள் நீண்ட காற்சட்டை, காற்சட்டை, சாரம், தேசிய உடை என்பனவாகும். அப்ப பெயர்களும் அதை விட 4 தகவல்களும் செய்து 5 விடயம் தந்திருக்கு. இந்த 5ஐயும் ஒழுங்குபடுத்தும். ஒருவருடைய பெயர் வந்தால் அடுத்ததாக அவருடைய பதவி வர வேணும், அவர் எண்ணத்துல வருவார் என்று வர வேணும், அவருக்கு விருப்பமான விளையாட்டு வர வேணும், அவருடைய ஆடை வர வேணும். சரிதானே? கொஞ்சம் கடினம் இப்படியே போடுறது. இங்கு இவர்களின் பெயர்கள், தொழில், விரும்பும் ஆட்டம், அணியும் உடை என்பன தரப்பட்ட ஒழுங்கில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தரப்பட்ட ஒழுங்கில் இருக்காது என்பது வேற, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற இருந்தா பரவாயில்லை. சில வேளை வசந்தன் என்பவர் லிகிதராக இருக்கலாம், கட்டாயம் இருப்பாரண்டு இல்லை, கட்டாயம் இருக்க மாட்டாரண்டும் இல்லை. சில வேளை இருக்கலாம், சில வேளையில இருக்க மாட்டேன். சரியா? கீழ்காணும் தரவின் அடிப்படையில் பின்வரும் வினாக்களுக்கு விடை காண்க. இப்படி ஒரு கேள்வி வந்தால் பிள்ளைகள், நீங்கள் இயலுமான வரைக்கும் அந்த விடயங்களை ஒரு லிஸ்டா எழுதி போட்டு வெட்டுறது நல்லது. உதாரணத்துக்கு வசந்தன் என்ற பெயருக்கு நேர நீங்கள் என்ன செய்ய வேணும்? லீனா, கானா, தானா, சீனான்னு எழுத வேணும். 4 பேருக்கும் லீனா, கானா, தானா, சீனான்னு எழுதுவோம். சரிதானே? லிகிதர், கணக்காளர், தட்டெழுத்தாளர், சிற்றூழியர் என்று எழுத வேணும். அடுத்த 2வது 4 பேருக்கும் அதை எழுதுவோம். அதே போல அவர்கள் வாகனத்துக்கு பஸ், புகை, துவி, மோட் என்று எழுதிவிடும். 4 பேருக்கும் அதை அந்த முதல் எழுத்துக்களை குறிச்சா சரி. ஆட்டங்கள் துடுப்பு, கால், கை, டென்னிஸ். ஆடைகள் நீ என்ன காவன்னா, காவன்னா, சாரம், தேன்னா, உரு என்று போடுறது. போட்டுட்டு இந்த தரவுகளை நிழல்படுத்தினால் அழகாக நிழல்படுத்த இயலும். இப்படி ஒரு கேள்வி வந்தால் இந்த நுட்பத்தை கையாளுது. சரிதானே? நான் கொஞ்சம் நேரம் எடுத்து உங்களுக்கு அதை ஒரு அட்டவணையாக செய்து காட்டியிருக்கிறேன். நீங்க அப்படி செய்யலாம். பிறகு பெயர், பதவி, வாகனம், விளையாட்டு, உடை என்று ஒரு டேபிள் ஒன்று போடுறதோ 4 கேள்வி, 8 புள்ளிக்கு தான் கேள்வி. அப்ப எங்களுக்கு இதுல 4 நிமிஷத்துல செய்யக்கூடியதாக இருக்கணும். அப்ப எளிமையாக எழுதக்கூடியது. 4-5 நிமிஷத்துக்கு மேல எடுக்கக்கூடாது. ஆக கூட 8 நிமிஷம். இதுல மிச்சம் பிடிக்கிறத வச்சு கொண்டு தான் கஷ்டமான கேள்விகளுக்கு படி அளிக்க போறோம். அப்ப நாங்கள் கொஞ்சம் எளிமைப்படுத்தி பிள்ளைகளுக்கு அந்த பகுதியை காட்டு. சரிதானே? இப்ப நான் இதை செய்யற போது இப்படி ஒரு அட்டவணைப்படுத்தி கொண்டு வச்சிருக்கிறேன். நீங்க இப்படி அட்டவணை எல்லாம் போட்டு நினைக்கிறது இல்லை, நீங்க எழுத வேணும். இந்த விஷயத்த எழுதி செய்ய வேணும். வாசிக்கிற விளங்குதா? தெளிவா இருக்கா இந்த பகுதி? பாருங்க, தெளிவா தெரியுதா பிள்ளைகள்? முதலாவது பாருங்க, வசந்தன் நீண்ட காற்சட்டை அணிபவர். அவ வசந்தனுக்கு நீண்ட காற்சட்டை வருகுது. சரிதானே? வசந்தன் நீண்ட காற்சட்டை அணிபவர். அப்ப மற்ற ஆக்களுக்கு நீண்ட காற்சட்டையை உடனே வெட்டி போட்டு, வசந்தன் நீண்ட காற்சட்டை அணிபவர். துடுப்பாட்ட ரசனை மிக்கவர். வசந்தனுக்கு துடுப்பாட்டம் போட்டாச்சு. வசந்தன் துடுப்பாட்டம், மற்ற ஆக்களுக்கு துடுப்பாட்டத்தை உடனே வெட்டவர். இனி வரா? சரியா? தட்டெழுத்தாளர் டென்னிஸ் ஆட்ட வீரர். யார் தட்டெழுத்தாளராக இருக்கிறாரோ அவருக்கு டென்னிஸை போட வேணும். அது யாருன்னு இப்ப எங்களுக்கு தெரியாது. இப்போதைக்கு அதை வைப்போம். தட்டெழுத்தாளர் டென்னிஸ் ஆட்ட வீரர். தட்டெழுத்தாளராக இருக்கிறவருக்கு டென்னிஸ் போட வேணும். நாங்கள் கடைசியா கண்டுபிடிப்போம் யாருன்னு. சாரம் அணிபவர் பஸ் மூலம் அலுவலகத்துக்கு வருவார். சாரம் அணிகிறவர் பஸ் மூலம் வருவார். முதலாவது என்ன சொல்லி இருக்குது? தட்டெழுத்தாளர் என்னவாக இருப்பாராம்? என்று சொல்லி சொல்றாங்க. என்ன? அடுத்தது சாரம் அணிபவர் பஸ் மூலம் அலுவலகத்துக்கு வருவார். இப்போ சொல்லப்பட்டிருக்குது தட்டெழுத்தாளர் டென்னிஸ் என்று சொல்லி இருக்கு. அடுத்தது சாரம் அணிபவர், சாரம் என்று சொல்லி வந்துட்டால் அவருக்கு பஸ்ஸை போடவர். இதை நாங்க சும்மா குறிச்சு வைப்போம். சாரம் அணிபவர் பஸ் மூலம் அலுவலகத்துக்கு வருவார். சந்திரன் சாரம் அணிபவர் அல்ல. அப்ப சந்திரனுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? அவர் சாரம் அணிபவர் அல்ல. அது சொல்லி சந்திரன் சாரம் அணிபவர் அல்ல. மோட்டார் சைக்கிளில் வருபவர். சந்திரன் என்னத்துல வருகிறார்?
மோட்டார் சைக்கிளில் நாங்கள் மோட்டார் சைக்கிளை வெட்டி போடும். மற்றவர்களுக்கு மோட்டார் சைக்கிளை வெட்டி போட வேணும். 3 பேருக்கு மோட்டார் சைக்கிள் வராது. தேசிய உடை அணிபவர் கைப்பந்தாட்ட வீரர் துவிச்சக்கர வண்டியில் வருபவர். அடுத்த விஷயம் சொல்லி இருக்கு. தேசிய உடை அடுத்தது கைப்பந்து துவிச்சக்கர வண்டியில வருவர். இது தகவல் கேள்வி பேப்பர்லயே வச்சுக்கொள்ள நான் சும்மா உங்களுக்கு குறிச்சு காட்டு. சந்திரன் சிற்றூழியர் கால்பந்தாட்ட வீரர். சந்திரன் சிற்றூழியர் அவர் கால்பந்தாட்ட வீரர். இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. கால்பந்தாட்டத்தை வெட்டுவோம் இங்க கால்பந்தாட்டத்தை அது வெட்டியாச்சு. சிற்றூழியர் இவர்கள் 3 பேரும் சிற்றூழியர்கள் அல்ல. சரியா? இந்திரன் தேசிய உடை அணிபவர் லிகிதர் அல்ல. இந்திரன் தேசிய உடை அணிபவர் லிகிதர் அல்ல. அப்ப பாருங்க, தேசிய உடை அணிபவர் என்னத்துல வருவார்? துவிச்சக்கர வண்டி. அப்ப எங்களுக்கு தெரியுது இங்க துவிச்சக்கர வண்டியை வெட்டணும், இங்க துவிச்சக்கர வண்டியை வெட்டணும். அதே போல இங்க கைப்பந்தாட்டத்தை வெட்டணும். இப்ப முதலாவது ஆளுக்கு நாங்கள் டெனிஸையும் வெட்டுவோம். ஏன் டெனிஸை வெட்டுவோம்? அவர் துடுப்பாட்ட வீரர் எங்களுக்கு தெரியும். ஆகவே அவருக்கு டெனிஸ் வரையலாம். என்ன டெனிஸ் வரையலாம் தானே? அவர் துடுப்பாட்டம் போட்டு அவருக்கு வெட்டியாச்சு. ஆகவே இந்த பாருங்க, இவர் டெனிஸ், அவருக்கு 3 வட்டி இருக்கிறபடியா டெனிஸ். சரிதானே? டெனிஸ் விளையாடுபவர் என்னவாக இருப்பாராம்? தட்டெழுத்தாளராக இருப்பார் என்று சொல்லி இருக்கு. டெனிஸ் விளையாடுபவர் தட்டெழுத்தாளராக இருப்பார். அவர் கணக்காளரோ இதரோ அல்ல. இனி தட்டெழுத்தாளரை இங்கேயும் வெட்டியாச்சு. சரிதானே? இங்கேயும் வெட்டியாச்சு. ஆகவே இவர் கணக்காய்வாளர். இந்திரன் கணக்காய்வாளர். அப்ப இங்கேயும் கணக்காய்வாளரை வெட்டியாச்சு. இங்கே கணக்காய்வாளரை வெட்டியாச்சு. இதுல லிகிதரை வெட்டுறோமே. நீங்க சிற்றூழியர் சந்திரன் என்றபடியால அவர் லிகிதர் அல்ல. ஆகவே இவர் லிகிதர். வசந்தன் லிகிதர். சரிதானே? வசந்தன் லிகிதர். துவிச்சக்கர வண்டியில வருகிறவர் தேசிய உடை அணிபவர் என்று சொல்லி இருக்கு. ஆகவே இங்க நாங்கள் இவருக்கு தேசிய உடைய வெட்டியிட்டோம், இவருக்கு தேசிய உடைய வெட்டியிட்டோம். இவர் காட்சட்டை அணிபவர். ஆகவே இங்க நாங்கள் காட்சட்டையை வெட்டி போட்டோம், இங்க காட்சட்டையை வெட்டி போட்டோம், இங்க காட்சட்டையை வெட்டி போட்டோம். அவ இவருக்கு இவர் சாரம் அணிபவர். சரிதானே? இவர் தேசிய உடை அணிபவர். சாரம் அணிபவர் பஸ் வண்டியில வருவார் என்று சொல்லியிருக்கு. சாரம் அணிபவர் பஸ் வண்டியில வாரவர். ஆகவே இவருக்கு பஸ் வண்டி இல்லை, இவருக்கு பஸ் வண்டி இல்லை. முதலாவது ஆளுக்கு எல்லாம் வெட்டப்பட்டு போச்சுது. புகை வண்டி மிச்சம் இருக்குது. இவருக்கு புகை வண்டி இருக்கிறபடியா இங்க புகை வண்டி இல்லை, இங்க புகை வண்டி இல்லை. இப்ப முதலாவது என்னென்ன பதவி என்று வந்துட்டுது, என்ன வாகனத்துல வார வேண்டும் வந்துட்டு, என்ன விளையாட்டு என்று வந்துட்டுது, என்ன உடை என்று வந்துட்டு. சரியா? இனி கேள்வியை பார்த்தவர்கள் லிகிதருடைய பெயர் என்ன? வசந்தன். காட்சட்டை அணியும் ஊழியர் யார்? சந்திரன். சுந்தரமணியும் ஆடு எது? சுந்தரம் விரும்பும் ஆட்டம் எது? டெனிஸ். சரிதானே? அப்போ இப்படியாக நீங்கள் இப்படி கேள்விகள் வருகிற போது இதை அணுகிறத ஒரு நுட்பமாக வைத்துக் கொள்ள இயலும். நாங்கள்
தொடர்ந்து வருகிற செயலமர்வுகள்ல மற்ற பாடங்கள்லையும் கவனம் செலுத்த வேணும். அதுபோல இந்த ஐக்கியூ பேப்பர்கள் தருகிற நேரமெல்லாம் பிள்ளைகள் நேரம் செட் பண்ணி செய்து பார்த்து கொண்டு வாங்க. அதுல சில கேள்விகளை நான் தவிர்த்து விடுகிறது. இப்போதைக்கு லிகிதரண்டா என்ன வேலை என்று கேட்டிருக்கு. அதுதான் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர். சரிதானே? அது பின்னர் எழுதுனர் ரெண்டு மாற்றப்பட்டு தற்பொழுது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் என்று சொல்லி இருக்கு. என்னுடைய முதலாவது உத்தியோகமாக லிகிதர் தான் இருந்தது. நான் 2003 அடையாள அட்டை எடுக்கிற போது அந்த அடையாள அட்டையில தொழில் லிகிதர் என்றுதான் எழுதி இருக்கு. இப்ப லிகிதர் என்பது எழுதுனர், எழுதுவினையர். அப்ப அந்த நேரம் அதை கிளாக் என்று சொல்றாங்க ஆங்கிலத்தில். அதுக்கு பிறகு அது மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் மாற்றப்பட்டது. பின்னர் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆபீசர், அசிஸ்டன்ட் இல்லை, நீங்க எல்லாம் ஆபீசர் என்று சொல்லி ஆபீசரா மாத்திட்டாங்க. அதுதான் லிகிதர் என்பது. சரி, இப்போ இந்த பகுதிக்குள்ள பிள்ளைகள் எதுவும் கேட்கறதாக இருந்தால் ஆஃப் ரெக்கார்டிங்ல நான் சில நிமிடங்கள் காத்திருக்கிறேன், நீங்கள் கேட்கலாம்.